गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपतये हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। ध्यानश्लोकम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परशतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननम्। ततः श्रीमच्छङ्कराचार्यादि गुरुपरम्परानुसन्धेय दोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमयीम् अक्षमालां दधाना हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दु शङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना। सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। अचतुर्वदनो ब्रह्मा द्विबाहुरपरो हरिः अफाललोचनः शम्भुः भगवान् बादरायणः। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमुमुचत्। श्रीमद्भागवतं पुराणममलं यद्वैष्णवानां प्रियं यस्मिन् पारमहंस्यमेतदखिलं ज्ञानं परं गीयते। यत्र ज्ञानविरागभक्तिसहितैः नैष्कर्म्यमाविष्कृतं तच्छृण्वन् विपठन् विचारणपरः भक्त्या विमुच्येन्नरः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः। ध्यानावस्थित तद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः। नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे। ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतान्। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। ஸ்ரீஹரே நமஹ. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் ஜூலை மாதம் 25 2010 ஞாயிற்றுக்கிழமை. விகிருதி நாம சம்வத்சரம் தட்சிணாயனம் கிரீஷ்ம ருத்து கடக மாதம் ஆடி மாதம். அதில் இன்னைக்கு பௌர்ணமி தினம். உத்தராட நட்சத்திரம் பௌர்ணமி இன்னைக்கு.
இன்றைக்கி விசேஷமாக குரு பூர்ணிமான்னு சொல்கிறது. இதை வியாச பூர்ணிமா. வியாசாச்சாரியாலை நினச்சி எல்லா குருக்களையும் நாம் நமஸ்காரம் பண்ணுறோம். ஆச்சாரிய சுவாமிகள், இன்னும் எவ்வளவோ தயானந்த சரஸ்வதி சுவாமிகள், இப்படி லோகத்தில் லோக குருக்கள் நிறையா பேர் நமக்கு குருவாக இருக்காள். அவள் எல்லாரையுமே வியாசாச்சாரியாளாக மனசில் நினச்சிட்டு இன்றைக்கி நான் வந்தனத்தை தெரிவிச்சுக்கிறோம். வியாச பூர்ணிமை இன்றைக்கி. இந்த விசேஷமாக இன்றைக்கி தான் சாதுர்மாசிய விரதம் ஆரம்பம். சன்னியாசிகள்லாம் ஆடி மாதத்துக்கு அப்புறம் மழை பெய்யும். மழை சமயத்தில் அவளால் எங்கேயும் நடந்து போக முடியாது. சந்நியாச தர்மம் என்னென்னா, அவள் பரிவிராஜகாள், ஒரு இடத்துல இருக்க மாட்டாள். எங்கே பார்த்தாலும் இப்படி ஊர் ஊராக போயின்னு இருப்பாள். ஆனால் இந்த 4 மாதங்கள் மாத்திரம் சாதுர்மாசியம் அவள் ஒரு இடத்துல இருந்துட்டு அந்த ஏதான ஒரு ஊரை செலக்ட் பண்ணி அங்கே இருந்துட்டு வந்திருக்கிற வாழ்க்கெல்லாம் உபதேசம் பண்ணுவாள். அப்பேற்பட்ட வசத்தியான குரு பூர்ணிமை இன்றைக்கி, வியாச பூர்ணிமை இன்றைக்கி. அப்பேற்பட்ட தினத்தில் நமக்கு இன்றைக்கி என்ன ஒரு நம்மளுடைய பாக்கியம் என்னென்னா, இந்த ஸ்ரீமத் பாகவதத்தில் மகாபுராணம், அதில் 3வது ஸ்கந்தத்தில் 5வது அத்தியாயம், விதுரர் கங்கா தீரத்தில், கங்கை எங்கே ஆரம்பமானதோ அங்கே ஹரித்வாரத்தில் பரமஞானியான மைத்ரேயரோட கூட அவருக்கு சமாகமம் ஆச்சு. அங்கே அவள் 2 பேரும் பேசுகிறத இன்றைக்கி நம்ம கேட்க போகிறோம். ஏன்னா மைத்ரேயரை போய் பாருன்னு கிருஷ்ணர் சொல்லிட்டு போயிருக்காள். மைத்ரேயர்கிட்ட நீ விதுரனுக்கு உபதேசம் பண்ணணும், ஞானத்தை உபதேசம் பண்ணணுங்கிறதாக சுவாமி சொர்க்கம் வைகுண்டத்துக்கு கிளம்பி போகிற சமயத்தில் ஆதேசம் சொல்லிட்டு போயிருக்காள் மைத்ரேயருக்கு. அதனால் இவா 2 பேருக்கும் சமாகமம் ஏற்பட்டுறது இங்கே கங்கா துவாரம் ஹரித்வாரத்தில். அதுதான் இந்த அத்தியாயத்தினுடைய சம்மரி. ஸ்ரீதர வியாக்கியானத்தில் இதுக்கு ஒரு 2 ஸ்லோகங்கள்னால இந்த சம்மரியை சொல்கிறாள். பஞ்சமே பகவல்லீலாம் க்ஷத்ரா பிருஷ்டோ மகாமுனி புரோவாச்ச மகதாதீனாம் சர்க்கம் தைஷ்ச ஹரே ஸ்துதிம் உக்தஹ சதுர்பிஹ அத்தியாயைஹ க்ஷத்துர்மைத்ரேய சங்கமஹ சம்வாதஸ்து தயோः ஸ்கந்த த்வேநாத நிகத்யதே. 2 ஸ்கந்தங்கள்னால ஸ்கந்தத்வயேன 3வது ஸ்கந்தம் 4வது ஸ்கந்தம் இது பூராவும் விதுரர் மைத்ரேயர் இவா 2 பேருக்கும் ஏற்பட்ட சம்வாதம். அவா 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறது. அப்படி மைத்ரேயர் பாகவதத்தை எல்லாம் எடுத்து உபதேசம் பண்ணாள் விதுரருக்கு. இந்த 3வது ஸ்கந்தத்தில் முதல் 4 அத்தியாயத்தில் இவா 2 பேரும் ஒருத்தரை எப்படி பார்த்துட்டாளுங்கிறதுக்கான விவரங்கள்லாம் சொன்னாள். அதை முன்னாடியே பார்த்துருக்கோம். இந்த 5வது அத்தியாயம் இன்றைக்கி ஆரம்பிக்கிறதே கங்கா துவாரம், அங்கே போய் விதுரர் மைத்ரேயரை பார்த்தாள்னு ஆரம்பிக்கிறது இந்த ஸ்லோகம். சுகர் ராஜா பரீட்சித்துக்கு சொல்கிறாள் இந்த ஸ்லோகம். இது பிரத்யேகமாக எனக்கு ரொம்பவும் இந்த ஸ்லோகத்தை சொல்கிறதே மனசு உருகிறது. ஏன்னா என் பிதாவாள், எங்கள் அப்பா ஒவ்வொரு நாளும் விடிகாலமும் எழுந்துட்டு ஸ்நானத்துக்கு போகிறதே ஸ்நானம் பண்ணிகிட்டே அவர் பாத்ரூம்லேருந்து இறஞ்சி இந்த ஸ்லோகத்தை சொல்லுவார். இது தினமே சொல்லுவார். கங்கை ஞாபகம் வரணுங்கிறதுக்காக கங்கா ஸ்நானம் பண்ணுறதே ஒரு கால் அவர் மனசுக்குள்ளே தான் ஹரித்வாரத்தில் இருக்கிறதா ஞாபகம் வச்சுருந்தாரோ என்னமோ. அதனால் இந்த ஸ்லோகத்தை இவா 2 பேரும் விதுரரும் மைத்ரேயரும் ஹரித்வாரத்தில் சமாகமம் ஆச்சு பேசிண்டாளுங்கிற ஸ்லோகம் ஸ்ரீ சுகாச்சாரியாள் ராஜா பரீட்சித்துக்கு சொல்கிறத இதை அடிக்கடி சொல்லுவார். அதனால் அந்த ஸ்லோகம் எனக்கு அநேகமாக மனசில் இருக்குது. அதுதான் இன்றைக்கி ஆரம்பம். இந்த வியாச பௌர்ணிமை அன்றைக்கி ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கு. அதுலேருந்து இது பெரிய அத்தியாயம் இது. அதனால் 56 ஸ்லோகங்கள் இருக்குது. அதனால் இதில் சரியாக பாதி 26 27 ஸ்லோகத்தோடு இன்றைக்கி நிறுத்திக்கிறேன். பாக்கி பாதியை அடுத்த தடவை பார்ப்போம். அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே 3. ஸ்கந்தே 5மோऽध्यायः ஸ்ரீஹரயே நமः. ஸ்ரீசுக உவாச்ச
द्वारिद्युनद्याः ऋषभः कुरूणाम् मैत्रेयमासीनम् अगाधबोधम् क्षत्तोपसृत्या अच्युतभावसिद्धः பப்ரச்ச சௌஷீல்ய குணாபிதிருப்தா. எங்கள் அப்பா எப்படி வழக்கமாக என்ன ராகம் போட்டு சொல்லுவார்னா, துவாரித்யுநத்யாக ரிஷபக்குருணாம் மைத்ரேயமாசீனமகாதபோதம் க்ஷத்தோபசிருத்யாச்சுத பாவசித்தா பப்ரச்ச சௌஷீல்ய குணாபிதிருப்தா. இப்படி தான் ராகம் போட்டு சொல்லுவார் அவர். துவாரித்யுநத்யாக, துவாரினா துவாரம்னு அர்த்தம். எங்கே? தியூ நத்தியாக, தியூனா ஆகாசம், சொர்க்கலோகம்னு அர்த்தம். தியூ நதின்னு கங்கைக்கு சொல்கிறது. ஏன்னா கங்கை ஆகாசத்துலேருந்து வராலாம். ஏன்னா பகவானுடைய பாதார விந்தங்கள்லேருந்து அதுதான் ஏற்படுறது. அதுதான் சோர்ஸு, கங்கைக்கு சோர்ஸு. அங்கேருந்து தேவலோகத்துலேருந்து பூலோகத்துக்கு வராலாம் கங்கை. தியூ நதின்னு பேருனால துவாரி தியூ நத்தியாக, தியூ நத்தியாக துவாரி ஹரித்வாரம்னு அர்த்தம். அந்த ஹரித்வாரத்தில் ரிஷபக்குருணாம், குருணாம் ரிஷபா விதுரா, கௌரவாள்லேயே ரிஷபா கிரேட்டஸ்ட் லீடர். அந்த லீடரான விதுரர் அவர் என்ன பண்ணார்னால், மைத்ரேயமாசீனம் அகாதபோதம், ஆசீனம் அகாதபோதம் மைத்ரேயம். ஆசீனம்னா இப்படி கால் மேலே காலை போட்டு வீராசனத்தில் உட்கார்ந்துருக்காள் அங்கே மைத்ரேயர் அந்த ஹரித்வாரத்தில் கங்கை கரையில். அகாதபோதம், ஆழம் காண முடியாத அளவு அவருடைய ஞானம். யாராலையும் ஆழம் பார்க்க முடியாது அவரை, அவ்வளவு ஞானி, பெரிய ஞானி. அப்பேற்பட்ட மைத்ரேயரே க்ஷத்தோபசிருத்திய அச்சுதபாவ சித்தா, அச்சுதபாவ சித்தா விதுரகான்னு அர்த்தம். இந்த இடத்துல எப்போதும் சுவாமிகிட்டேயே அச்சுதன் மேலேயே மனசை வச்சிருப்பார். அப்பேற்பட்ட இந்த விதுரர் க்ஷத்தா, விதுரர் க்ஷத்தானா க்ஷத்தா உபசிருத்தியேன்னு அர்த்தம். அதாவது அவர் கேட்கப்பட்டாராம். பப்ரச்ச சௌஷீல்ய குணா அபிதிருப்தா, பப்ரச்ச கேள்வி கேட்டாள், சௌஷீல்ய குணா அபிதிருப்தா, பகவானுடைய குணங்கள் சௌஷீல்ய குணங்கள் இருக்கே அதில் அபிதிருப்தா, எப்போதும் மனசை வச்சு அதுலேருந்து ஆனந்த அடைஞ்சின்னு இருக்கப்பட்ட அந்த விதுரர் பரமஞானி, ஆழங்காண முடியாத ஞானம். அப்பேற்பட்ட இந்த விதுர மைத்ரேயரை பார்த்தாளாம் அப்படின்னு சுகாச்சாரியால் சொல்கிறாள். அப்போது விதுரர் கேள்வி கேட்டாள்னாள். பப்ரச்ச, என்ன கேட்டாள்னாள்? விதுரோவாச்ச, விதுரர் கேள்வி கேட்டாள். சுகாய கர்மாணி கரோதி லோகோ நதை சுகம் வான்யது பாரமம் வா விந்தேத பூயா ததஏவ துக்கம் யதத்ர யுக்தம் பகவான் வதேன்னஹ. லோகத்தில் ஜனங்களெல்லாம் என்ன பண்ணுறாள்? கர்மாணி கரோதி, எல்லாம் எப்போ பார்த்தாலும் வேலை செஞ்சுட்டே இருக்காள். யாரானும் ஒருத்தரானு நம்மளாம் ஃப்ரீயாக இருக்குமா? எப்போ பார்த்தாலும் லோன்னு அலைஞ்சின்னு இருக்கோம். இன்றைக்கி லண்டன், நாளைக்கு பாரிஸ்னு எல்லாரும் இப்படியே நான் தான் சார் கன்சல்டன்ட்டுன்னு கையில் ஒரு கம்ப்யூட்டர் லேப்டாப்பை வச்சுட்டு லோன்னு உதர நிமித்தம் பகுக்கிருத்த வேஷா இப்படியே அலைஞ்சுட்டே இருக்கும். இல்லை லோகம் முழுக்க அலையாட்டாலும் இப்படி இங்கே ஊர்லேயே தான் அலைஞ்சுட்டு இருக்கோம். என்னத்தினால்னால் சுகாய கர்மாணி கரோதி லோகோ, சுகத்தை வேணும் விரும்பி, நல்லா ஆனந்தமாக இருக்கணும், சுகமாக இருக்கணும் அப்படின்னு அதை விரும்பி எல்லா காரியங்களையும் செய்யலாம் மனுஷியாள். நதை சுகம் வான்யது உபாரமம் வா, அப்படி செய்கிறாளே அவளுக்கு சுகம் கிடைக்கிறது ஒரு நாள், சுகம் கிடைக்கலையாம். நதை சுகம் வா அந்நத்து உபாரமம் வா, அப்படியே சுகம் கிடைச்சா கூட என்ன தான் அதில் ஒரு திருப்தி ஏற்படுறது இல்லையாம். உபாரமம் போதுங்கிற எண்ணம் இருக்கு இல்லையாம். ஏன்னா இது கிடைச்சா அதுக்கு மேலே அவன் நீ வேலை செஞ்சியேன்னுட்டு அவனை வைஸ் பிரசிடெண்ட்டாக ப்ரமோஷன் பண்ணினா எனக்கு பிரசிடெண்ட் ஆலையேன்னு மறுபடியும் ஒரு துக்கம், பிரசிடெண்ட் ஆகிட்டான்னா சேர்மன் ஆஃப் தி போர்டு ஆலையேன்னு துக்கம். இப்படி மனசு திருப்தி இல்லையா, உபாரமும் இல்லை. நதை சுகம் வா அந்யது உபாரமம் வா விந்தேத ந விந்தேத, கிடைக்கலேன்னு அர்த்தம். பூயத்ததேவ துக்கம், பூயா ததேவ துக்கம், திருப்பி துக்கத்தை தான் அடைகிறான். எதத்ர யுக்தம் பகவான் வதேன்னஹா,
இந்த துக்கத்திலேருந்து மீண்டு எப்பொழுதுமே பரமானந்தத்தில் இருக்கணும்னா அவன் என்ன பண்ணணும், அதை நீங்கள் சொல்லணும்னால் விதுரர் மைத்ரேயரை பார்த்து, சுகாய கர்மாணி கரோதி லோகோ நதை சுகம் வான்யதுபாரமம் வா விந்தேத பூயः ததேவ துக்கம் யதத்ர யுக்தம் பகவான் வதேன்னஹ ஜனஸ்ய கிருஷ்ணாத் விமுகஸ்ய தெய்வாத் அதர்மசீலஸ்ய சுதுக்கிதஸ்ய அனுக்ரகாயேக சரந்தி நூனம் பூதானி பவ்யானி ஜனார்தனஸ்ய. அப்போ விதுரர் மைத்ரேயரை பார்த்து பிரசம்சிச்சு சொல்றாள், உங்களை மாதிரி மகான்கள் ஆச்சாரிய சுவாமிகள் மாதிரி இருக்கப்பட்டவாள்னா அப்படி லோகத்தில் பரிவிராஜகாலா அலைஞ்சுன்னு இருக்காளேனால் சரந்தி. சரந்தின்னா இங்கேயும் அங்கேயும் இங்கேயும் அங்கேயும் அலையிறாளாம். அவள் எப்படி அலையிறாள்னாள், அவள் முன்னாடி சொன்னாளே மனுஷியா லோகா சரந்தி கர்மாணி கரோத்தின்னு சொன்னேனே, அப்படி இல்லையாம். இங்கே என்னத்துக்காக அலையிறாள்னாள், அனுகிரகாயேக சரந்தி நூனம். இந்த எங்கே பார்த்தாலும் நடந்து போய் லோகத்தில் ஒவ்வொரு ஊராக போய் உபதேசம் பண்ணுறாளாம். என்னென்னால் ஜனஸ்ய கிருஷ்ணாத் விமுகஸ்ய தெய்வாத், ஜனங்கள் கிருஷ்ணன் மேலே பரமாத்மா மேலே ஒரு அவனை பகவானை மறந்து போய் அவன் மேலே நம்பிக்கை குறைஞ்சு போய் அதர்மசீலஸ்ய சுதுக்கிதஸ்ய, அதன் காரணமாக அதர்மத்தில் இறங்கி, ஏன்னா அந்த அவள் செய்கிற வேலைகளில் தர்மத்துக்கு விருத்தமான செயல்களை செஞ்சுண்டு சுதுக்கிதஸ்ய அந்த காரணங்கள்னால துக்கத்தை தனக்கு ஏற்படுத்திண்டு இருக்கப்பட்ட அந்த ஜனங்கள் உத்தரணம் பண்ண வேண்டுமே என்பதற்காக பூதானி பவ்யானி ஜனார்தனஸ்ய அனுகிரகாய, பகவான் ஜனார்தனன் அவனுடைய அனுகிரகம் ஏற்படணுங்கிறதுக்காக பூதானி பவ்யானி மகாத்மாக்கள் சரந்தி நூனம், எங்கே பார்த்தாலும் லோகத்தில் நடமாடின்னு இருக்காள். அப்படி பெரிய மகாத்மாக்களில் நீங்களும் ஒருத்தர், நீங்களும் எல்லாரும் க்ஷேமம் அடையணுங்கிறதுக்காகவே நீங்கள் ஞானியாக உட்கார்ந்துருக்கீங்க. நீங்கள் எனக்கு அனுகிரகம் பண்ணும் நாள். ஜனஸ்ய கிருஷ்ணாத் விமுகஸ்ய தெய்வாத் அதர்மசீலஸ்ய சுதுக்கிதஸ்ய அனுகிரகா ஏக சரந்தி நூனம் பூதானி பவ்யானி ஜனார்தனஸ்ய. பகவான் ஜனார்தனுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் ஏற்படணும். பகவானை கிருஷ்ணனை மறந்த வாழ்க்கைலாம் மறுபடியும் அவனை ஞாபகப்படுத்தி அவன் மேலே பக்தி உண்டாக்கணுங்கிற ஒரே எண்ணத்தோட மகான்கள் இப்படி அலைஞ்சின்றிருப்பாள். இந்த சாதுர்மாசியத்தில் கூட ஒரு இடத்துல இருந்தால் கூட அவள்லாம் எல்லாருக்கும் உபதேசம் பண்ணுவாள். பரமாச்சாரியாள் அப்படி தான் மெட்ராஸில் போய் சில நாள் இருப்பாள். இப்படி ஒவ்வொரு ஊராக இருந்துட்டு சாதுர்மாசியம் ஒரு தடவை கர்னூலில் போய் நாலு மாதம் இருந்தாள். அங்கே என்னுடைய சிஸ்டர் ஆற்றுல தான் இருந்தாள். என்னுடைய தங்கை ஆற்றுலேயே அவளுக்கு 3 வீடு அங்கே இருந்தது. 3 வீடையும் 3 பெரியவாளுக்கும் காலி பண்ணி கொடுத்துட்டாள். அங்கே அப்படியே சாதுர்மாசியத்துக்கு இருக்கணும்னு விட்டு கர்னூலுக்கு பக்கத்தில் ஒரு ஊர், ரொம்ப நாள் முன்னாடி சொல்கிறேன் நான். அங்கே 4 மாதம் பரமாச்சாரியாள், ஜெயேந்திர சரஸ்வதி, விஜயேந்திர சரஸ்வதி, இந்த 3 பேரும் அவள் கிரகத்தில் தங்கியிருந்தாள் ஒரு சாதுர்மாசியத்தில். அப்போ எல்லாரும் அங்கே வந்து பார்த்துன்னு போவாள், பார்த்து அனுகிரகத்தை பெற்றுன்னு போவாள். அவள் நல்ல உபதேசம் பண்ணுவாள். யாருக்கெல்லாம் துக்கம் ஏற்பட்டு கிருஷ்ணனில் மறந்துருந்தவாளுக்கு மறுபடியும் கிருஷ்ணன் மேலே ஞாபகத்தை உண்டாக்குவாள். அப்பேற்பட்ட பெரிய மகாநலவாணிங்கள்னு மைத்ரேயரை பார்த்து சொல்கிறாள் விதுரர். தத் சாதுவத்யாதிஜவத்மசம் நஹா, சாதுக்கள்லேயே ஒசத்தியான சாது நீங்கள் அப்படின்னு அவரை கூப்பிட்டு பார்த்து சொல்கிறாள் மைத்ரேயரை பார்த்து. தத் சாதுவர்ய ஆதிஜவத்மசம் நஹா சம்ராதிதோ பகவான் ஏன பும்சாம் ஹிருதி ஸ்திதோ யச்சதி பக்தி பூதே ஞானம் ச தத்வாதிகமம் புராணம். ஹே சாதுவரியான்னு கூப்பிட்டு ஆதிசேனால் எங்களுக்கு வழியை காமிக்கணும்னால், வர்த்தமான வழி எங்களுக்கு நல்ல வழியை காட்டணும். ஷம் வர்த்தம நஹா, நஹானா எங்களுக்கு, ஷம்னா நல்லன்னு அர்த்தம், மங்களகரமான அர்த்தம். வர்த்தமான வழி, ஆதிசேனா காட்டுங்கோன்னு அர்த்தம். நீங்கள் பெரியவாள், எங்களுக்கு
நல்ல வழியை காட்டணுங்கிறதா சொல்றாள். தத் சாதுவர்ய ஆதிஜவத்மசம் நஹா சம்ராதிதோ பகவான் ஏன பும்சாம். எப்போ நல்ல வழின்னா என்னது? சம்ராதிதா பகவானு, சம்ராதிதா சம்யக்கு ஆராதிதா. சம்யக் ஆராதித்தகான என்ன அர்த்தம்? நன்னா ஆராதிக்கப்பட்ட பகவான். அந்த பகவான் என்ன பண்ணுவான்? அந்த பகவான் ஹிருதிஸ்திதா எல்லாருடைய மனசுக்குள்ளேயும் பூந்துருவான். உள்ள போய் யச்சதி பக்தி பூதே அந்த மனசை அழுக்கெல்லாத்தையும் வெளியில தள்ளி, பூதே பூதகானா பியூரிஃபைடுன்னு அர்த்தம். பக்தி பூதே பக்தினால அந்த ஹிருதயங்களெல்லாம் பரிசுத்தமாக ஆக்கப்பட்டு அப்போ என்ன ஆகும்னா ஞானம் ச தத்வாதிகமம் புராணம். தத்வாதிகமம் புராணம். புராணம் ரொம்ப பழமையான ஞானம், ஆத்ம ஞானம். அது ஏற்படுமா? அதுக்கு சுவாமி அனுகிரகம் பண்ணுவாராம். அது பகவான் மனசுக்குள்ள உள்ள நுழைஞ்சு இவன் மனசை பியூரிஃபை பண்ணி உடனே ஆத்ம ஞானத்துக்கு ஏற்பாடு பண்ணுவாராம். அப்போ கூட பகவான் கொடுத்துட மாட்டார் ஞானத்தை, இவன் தான் ஞானத்தை உண்டாக்கிக்கணும். அதுக்கு மனசை கிளீன் பண்ணி வைப்பார் சுவாமி. உத்தரேத்து ஆத்மனா ஆத்மானம். அவனுக்கு தான் உத்தரேத்து நாள் பகவத்கீதையில் பகவான் அவன் பரிசிரமப்பட்டு பகவான்கிட்ட பக்தி பண்ணி பகவான் கிருஷ்ணனை உள்ள மனசுக்குள்ளே கொண்டு வந்து வச்சுட்டு அந்த மனசை கிளீன் பண்ணிட்டு அப்போ ஞானம் ஏற்படும் நாள். ஹிருதிஸ்திதா யச்சதி பக்தி பூதே ஞானம் சதத்வாதிகமம் புராணம் கரோதி கர்மாணி கிருதாவதாரः யான்யாத்மதந்திரः பகவான்ஸ்யதீஷः யதா சசர்ஜாக்ர இதம் நிதீஹः சம்ஸ்தாப்ய விருத்திம் ஜகதோ விதத்தே. எப்பேற்பட்ட பரம்பொருள் தெரியுமா அந்த கிருஷ்ணன், பகவான் ஸ்ரீமன் நாராயணன். கரோதி கர்மாணி கிருதாவதாரா பல அவதாரங்கள் சுவாமி எடுத்திருக்காள். கரோதி அந்த அவதாரங்கள்லாம் பல விஷயங்கள் பல கர்மாக்களை செஞ்சிருக்காள். யான்யாத்மதந்திரா அவர் எப்பேற்பட்டவர்? ஆத்மதந்திரா அவர் யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கப்பட்டவர் இல்லை. அவர் செல்ஃப் இண்டிபெண்ட். ஆத்மதந்திரா சுதந்திரர். அவர் இன்னொருத்தர பரதந்திரர் இல்லை. யான்யாத்மதந்திரா பரதந்திரான்னா இன்னொருத்தரை ஆசிரியிச்சு அவள் ஹெல்ப் இருந்தால் தான் இவன் காரியம் நடக்கும். அப்படி இருக்கிறவாள் பரதந்திராள். ஸ்வதந்திராளுங்கிறவா இன்னொருத்தர் இல்லாமல் அதான் ஆத்மதந்திரா. தனக்கு தானே தான் அதிகாரி, வேற ஒருத்தரும் எதிர்பார்க்க மாட்டாள். யான்யாத்மதந்திரா பகவான் அவர் எப்பேற்பட்டவர்? திரதீஷா மூன்று லோகத்துக்கும் அதிபதி. அப்பேற்பட்ட பகவான் யதா சசர்ஜாக்ர அக்ரே சசர்ஜ முதல்ல எப்படி எல்லாத்தையும் தோண பண்ணாள், எப்படி ஆச்சு இதெல்லாம், விஷயம்லாம் எப்படி ஆச்சு, எப்படியெல்லாம் அவதாரம் பண்ணாள், இதெல்லாம் நிரீகா. அவருக்கு ஒரு ஆசை கிடையாது, ஆசையே இல்லாத பரம்பொருள் எதுக்காக இல்லை அவதாரங்கள் எடுத்தாள், எதுக்காக பல லீலைகள் செஞ்சாள், இதெல்லாம் சொல்லணும்னாள். சேதே குஹாயாம் சநிவృత్త விருத்தி யதா சசர்ஜாக்ர இதம் நிரீகः சம்ஸ்தாப்ய விருத்திம் ஜகதோ விதத்தே. விருத்திம் சம்ஸ்தாபிய நாள். லோகத்தில் எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணிவிட்டு அந்த சிருஷ்டி பண்ண எல்லா ஜீவன்களுக்கும் வாழ்வதற்கு ஒரு வழியும் பண்ணி வச்சிருக்காள் சுவாமி. அப்பேற்பட்ட அந்த பகவான் எதுக்காக பல அவதாரங்கள் எடுத்து கர்மாக்கள் செஞ்சாள், இந்த விஷயத்தை சொல்லணும்னாள். கரோதி கர்மாணி கிருதாவதாரः யான்யாத்மதந்திரோ பகவான்ஸ்த்யதீஷः யதா சசர்ஜாக்ர இதம் நிரீகः சம்ஸ்தாப்ய விருத்திம் ஜகதோ விதத்தே. யதா புனः ஸ்வேக இதம் நிவேஷ்ய சேதே குஹாயாம் சநிவృత్త விருத்திः யோகேஸ்வராதீஸ்வர ஏக ஏதத் அனுப்ரவிஷ்டோ பகுதா யதாசீத் யதா புனஸ்வே இதம் நிவேஷ்ய ஸ்வேகே தன்னுடைய ஸ்பேஸ், கேன ஸ்பேஸ்னு அர்த்தம். அப்படியே விஸ்வம் பூரா அப்படியே அண்ட சராச்சரம் இருக்கே, அப்படியே ஆகாசம் அப்படியே எம்டி ஸ்பேஸ் இருக்கே,
அது பகவானுடைய ஸ்பேஸ். அவர் என்ன பண்ணாள், ஸ்வே கே தன்னுடைய ஸ்பேஸ் இருக்கே, யதா புனः ஸ்வேக இதம் நிவேஷ்ய, இந்த ஸ்பேஸுக்குள்ள பிரவேசம் பண்ணி, சேதே குஹாயாம் ச நிவృత్త விருத்திஹி, நிவృత్త விருத்திஹி, அவருக்கு துளி கூட சிரமமே இல்லாமல் ரொம்ப சுலபமா பண்ணினாள். என்ன பண்ணாள், சேதே குஹாயாம், அப்படி பள்ளி கொண்டு இருந்தாள். இந்த காஸ்மிக் ஸ்பேஸ்ல பகவான் தன்னுடைய ஸ்வயம் ஸ்பேஸ் வருது, அந்த ஸ்பேஸ்ல இப்படி சுவாமி பள்ளி கொண்டு இருந்தார். யோகேஸ்வராதீஸ்வர ஏகேதத்து, அவர் எப்பேற்பட்டவர், யோகேஸ்வர அதீஸ்வர, அவர் யோகேஸ்வரர் அதீஸ்வரர். யோகேஸ்வரர்னா யுஜுன்னா ரெண்டு ஜாயின் பண்றதுன்னு அர்த்தம். ஹி இஸ் த அல்டிமேட் சிந்தசைசர். எல்லாத்தையும் சிந்தசைஸ் பண்ணி அது இது இப்படி இப்படி எல்லாத்தையும் போட்டு பொறிச்சு கொட்டி தாளிச்சு கொட்டி எல்லாம் பண்ணி விடுவார் அவர். யோகேஸ்வரஹா பரமயோகி, அந்த யோகேஸ்வரர் அவர். அதீஸ்வரஹா, அவர் தான் எல்லாத்தையும் ஆள்றவர். அதனால்தான் அவருக்கு பெரும் ஆள்னு பேர், பெருமாள்னு பேர். ஏன்னா எல்லாத்தையும் ஆள்ற பெரிய ஆளவர். அப்ப யோகேஸ்வரஹா அதீஸ்வரஹா, அதனால யோகேஸ்வராதீஸ்வர ஏக ஏதத்து, அவர் ஒருவர் மாத்திரம் இருந்தார், வேற எதுவுமே இல்லை. அனுப்பிரவிஷ்டோ பௌதா யதாசீத்து, அப்பேற்பட்டவர் எப்படி பல ஜீவராசிகளுக்குள்ள நுழைஞ்சார். அனுப்பிரவிஷ்டா, எப்படி உள்ள நுழைஞ்சார், பலவிதமான ஜீவராசிகளை படைச்சு அதுக்குள்ள நுழைஞ்சு இருக்காரே சுவாமி. யதா ஆசீத்து, எப்படி இதெல்லாம் எடுத்து எங்களுக்கு சொல்லணும்னா, கிரீடம் விதத்தே த்விஜகோசுராணாம் க்ஷேமாய கர்மாண்யவதார பேதை மனோ ந திருப்யதி அபி ஷண்வதாம் நஹ சுஷ்லோகமௌலே சரிதாமிருதானி. சுஷ்லோகமௌலே, பாருங்க எவ்வளவு அழகான வார்த்தை. பகவானுடைய மங்கள கீர்த்தனங்கள் படைச்சவனான சுவாமி, அவனுக்கு யசஸ், அவனுடைய சரித்திரங்கள் இருக்கே அது எல்லாருக்கும் மங்களத்தை தரும். அதனால சுஷ்லோகமௌலே சரிதாமிருதானி, அந்த அவருடைய அமிர்தமயமான சரித்திரங்கள் இருக்கே, பல அவதாரங்கள் எடுத்திருக்காள் சுவாமி. எதுக்காக, கிரீடம் விதத்தே த்விஜ கோ சுராணாம், த்விஜகணங்கள் பிராமணாள், கோ பசுமாட்டு கணங்கள், பசுமாடுனா எல்லா ஜீவராசின்னு அர்த்தம். சுராணாம் தெய்வங்கள், தேவதைகள், பல தேவதைகள் இருக்காள், வருணன் இந்திரன் இத்தியாதி தேவதை, இந்திராதி தேவதைகள். இவாள் எல்லாரையும் காப்பாற்றணுங்கிறதுக்காக, விதத்தே காப்பாற்றணுங்கிறதுக்காக, க்ஷேமாய கர்மாண்யவதார பேதைஹி, பல அவதாரங்கள், பேதைஹி அவதார பேதைஹி, பல அவதாரங்கள் எடுத்திருக்காள். என்ன பல கர்மாக்கள் செஞ்சிருக்காள். ஏன்னா இவாள்லாம் க்ஷேமா இருக்கணுங்கிறதுக்காக, த்விஜ கணங்கள், கோகணங்கள், சுராள், தெய்வ கணங்கள் எல்லாரும் க்ஷேமத்தை அடைய வேண்டும் என்பதற்காக பல அவதாரங்கள் எடுத்திருக்காரே. அப்பேற்பட்ட அந்த பகவான், மங்கள கீர்த்தி படைச்ச பகவான், சுஷ்லோகமௌலே சரிதாமிருதானி, அதெல்லாம் எங்களுக்கு எடுத்து சொல்லணும்னால், எனக்கு எடுத்து சொல்லணும்னு மைத்ரேயரை பார்த்து கேட்கிறார் விதுரர். தத்துவபேதைஹி அதிலோகநாதः லோகானலோகான் சக லோகபாலான் அச்சீக்லிபத் யத்ர ஹி சர்வசத்வ நிகாய பேதோதிகிருத பிரதீதः ஏஹி தத்துவபேதைஹி அதிலோகநாதः, பகவான் எல்லா லோகத்துக்கும் நாதன். He is the Lord of all worlds. அவர் என்ன படைச்சிருக்கார், லோகானு மேல் லோகங்களெல்லாம் படைச்சிருக்காள், அலோகானு கீழ் லோகங்களை படைச்சிருக்காள். லோகங்கள் பல படைச்சுவிட்டு, மேல் லோகம் கீழ் லோகம் எல்லாம் படைச்சுவிட்டு, சகலோகபாலானு இந்த ஒவ்வொரு லோகத்துக்கும் அதிபதி ராஜாவாக லோகபாலாள் அவளை படைச்சிருக்காள். இதெல்லாம் என்ன பண்ணியிருக்காள், ரொம்ப அழகா பிளான் பண்ணியிருக்காள். அச்சீக்லிபத்து, ரொம்ப திட்டம் போட்டு அழகா பிளான் பண்ணி இதெல்லாம் படைச்சிருக்காள். எத்ரகி சர்வசத்வ நிகாய பேதோ அதிகிருத பிரதீதா, அந்தந்த ஜீவங்களுக்கு அந்தந்த லோகம்தான் இருக்கணுங்கிறதுக்காக இத்தனை லோகம் படைச்சிருக்காள். ஏன்னா ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஒவ்வொரு குணங்கள் படைச்சு, இந்தந்த குணங்கள் பொருந்திய இந்தந்த ஜீவன்கள் இந்தந்த லோகத்தில் இருக்கணுங்கிறதாக அப்படி
வேதங்கள் படைச்சு அப்படி சுவாமி வச்சிருக்காளாம், அத்தனை லோகத்தையும் சிருஷ்டி பண்ணியிருக்காளே என்று சொல்றாள். ஏன பிரஜானாம் உத ஆத்ம கர்மா ரூபாபிதானாம் சபிதாம் யதத்த நாராயணோ விஸ்வஸ்ருவே ஆத்மயோனி ஏதச்சனோ வர்ணய விப்ரவர்யே. ஹே விப்ரவர்யே, மைத்ரேயரை பார்த்து சொல்றாள், நீங்கள் விப்ராளுக்குள்ள வேதம் தெரிஞ்சவாள் விப்ராள், அப்படி எல்லாம் ஞானியாகப்பட்ட நீங்கள் எனக்கு வர்ணிக்கணும். வர்ணையன்னா விஸ்தாரமாக வர்ணிக்கணும்னால் என்ன வர்ணிக்கணும்? எந்த பகவான் நாராயணன், நாராயணோ விஸ்வஸ்ருக்குன்னா விஸ்வத்தை உண்டு பண்ண நாராயணன் இருக்கானே, அவன் யாரு? ஆத்மயோனி. அவன் இன்னொரு யோனியிலேருந்து உண்டானவன் இல்லை, தானே தன்னைத்தானே படைச்சுட்டு இருந்தவன். அப்பேற்பட்ட இந்த நாராயண சுவாமி இருக்காரே, அவர் ஏன பிரஜானாம் உதாத்ம கர்மா, பலவாறான சிருஷ்டிகள் படைச்சு, பலவாறான ரூபம், பலவாறான குணங்கள், ரூபாபிதானாம் சபிதாம் யதத்த, இப்படி ஜீவராசிகள் அனந்த கோடி ஜீவராசிகளை படைச்சிருக்காள். ஒன்னொன்றுக்கும் ஒவ்வொரு குணங்கள் வச்சு படைச்சிருக்காளே, இதெல்லாம் எடுத்து சொல்லணும்னு சொன்னாள். பராவரேஷாம் பகவன் வரதானி ஸ்ருதானி மே வியாசமுகாதபீக்ஷ்ணம் அதிருப்னும க்ஷுல்ல சுகாவஹானாம் தேஷாம் மிருதே கிருஷ்ண கதாமிருதௌகாத். நான் ஏற்கு முன்னாடி பல கதைகள் கேட்டிருக்கேன், கேட்காம இல்லை. பல கதைகள் நான் கேட்டிருக்கேன். பர அவர ஏஷாம் விரதானி நாள் ஸ்ருதானி மே வியாசமுகாத பீக்ஷ்ணம். பர அவர ஏஷாம் விரதானி. பரன அதாவது அவர் படைச்ச ஜீவன்களில் சிலதெல்லாம் வசத்தியான ஜீவன்கள். இப்போ மனுஷனான நம்மளாம் நினச்சிக்கிறோம் நமக்கு 6 அறிவு இருக்குது, அதனால் பாக்கி ஜீவராசிகளை காட்டிலும் நம்ம உயர்ந்த வாழ்னு அதுகள் சொல்லலை, நம்ம நினச்சிக்கிறோம். அப்போ நம்மளாம் பர. அவரைன்னா நமக்கு கீழே இருக்கப்பட்ட ஜந்துக்கள், சில ஜந்துக்களெல்லாம் நம்ம கீழேன்னு நினச்சிக்கிறோம். யாரு கண்டா அதுகளுக்கு நம்மளோட ஞானம் இருக்கோ என்னமோ நமக்கு தெரியாது. பர அவரை ஹையர் ஆர்டர்ஸ், லோவர் ஆர்டர், இப்படி இருக்கப்பட்ட ஜீவன்கள். ஏஷாம் விரதானி, அதுக்குள்ள என்னென்ன செய்யணுங்கிற அதுக்கு விருத்தி, அதனுடைய விருத்தி என்னென்னங்கிறது அதையும் சுவாமி தீர்மானம் பண்ணி வச்சிருக்காள். பராவரேஷாம் பகவன் விரதானி ஸ்ருதானி மே வியாசமுகாத பீக்ஷ்ணம். அதாவது என்ன சொல்றாள்னா, வசத்தியானவாள் மட்டமானவாள் அப்படிங்கிறது சுராள் அசுராள்னு 2 பேர். மனுஷியாலேயே சில பேருக்கு சுரகுணம், நல்ல தேவ குணங்கள் இருக்கும், சில பேருக்கு அசுர குணங்கள் இருக்கும். அதான் பகவத்கீதையில் எதெல்லாம் அசுர குணம்னு லிஸ்ட் கொடுத்தாள், இதெல்லாம் தெய்வ குணம்னு ஒன்று கொடுத்தாள். ஆனால் முக்காவாசி சமயம் எல்லார்ட்டையும் நல்லதும் இருக்கும், கெடுதலும் இருக்கும், தெய்வ குணங்களும் இருக்கும், அசுர குணங்களும் இருக்கும். மனுஷன் என்ன பண்ணணும்னா முயற்சி பண்ணி இந்த அசுர குணங்களை குறைச்சிண்டு தெய்வ குணங்கள் உள்ளத்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். அதுதான் அவனுடைய முக்கியமாக அவன் செய்ய வேண்டிய வேலை. அதுதான் சொல்கிறாள் இங்கே. பர அவரைன்னா வேற ஒன்றும் இல்லை, அதுதான் சொல்கிறாள். அதை நன்னா கேட்டிருக்கேங்கிறாள் அந்த கதையெல்லாம். அதாவது ஒரு சமயம் கௌரவாள் பாண்டவாள்னு 2 பேர் இருந்தாள். அதில் ஒரு வம்சத்தில் இருக்கப்பட்டவாளுக்கு ஜாஸ்தி அசுர குணங்கள் இருந்தது, இன்னொருத்தர்கிட்ட ஜாஸ்தி தெய்வ குணங்கள் இருந்தது. அதனால் அவள் 2 பேரும் சண்டை போட்டுண்ட கதையெல்லாம் வியாசாச்சாரியாள். ஏன்னா வியாசரை பற்றி சொல்கிறாள் இங்கே. ஏன்னா வியாசரும் மைத்ரேயரும் சகபாட்டிகள், அவள் ஸ்நேகித்தாள். அதனால் வியாசரை எடுத்து சொல்கிறாள். இன்றைக்கி வியாச பௌர்ணிமை, இன்னைக்கு வியாசரை பற்றி நம்ம சொல்கிறோம். ஸ்ருதானிமே வியாசமுகாத பீக்ஷ்ணம். விதுரர் சொல்கிறார், நான் வியாசமுகாது, வியாசாச்சாரியால் இருக்காளே அவன் வேற. ஏன்னா வியாசர் தான் அந்த விதுரருக்கு அப்பா. அது பின்னாடி தெரிய போகிறது. ஏன்னு கேட்டால் மகாபாரதத்தில் வருது இந்த கதை. சந்தனு மகாராஜாவுக்கு முன்னாடி விசித்திர வீதின்னு ஒரு புள்ள இருந்தான் சத்தியவதினால. சத்தியவதியை போய் கல்யாணம் பண்ணான். அவள் ஒரு ஃபிஷர் உமன், மீனை வச்சு. அந்த சத்தியவதியை கல்யாணம் பண்ணிட்டு
அவள் மூலமாக விசித்திர வீதியன்னு ஒரு புள்ள அவனுக்கு இருந்தான். இந்த விசித்திர வீதியனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சார் பீஷ்மாச்சாரியால். ஏன்னா பீஷ்மர் அதே சந்தனு மகாராஜாவுக்கு கங்கை ஒரு பத்னி. இந்த கங்கையனுடைய குமாரன் தான் இந்த பீஷ்மர். அதனால தான் அவனை காங்கேயன்னு சொல்கிறது. அந்த பீஷ்மர் இருக்காரே, அவர் நான் கல்யாணமே பண்ணிக்க போகிறதில்லைன்னாள். ஏன்னா எங்கள் பிதாவுக்கு இந்த சத்தியவதியை கல்யாணம் பண்ணி வைக்கணும், அவள் எப்போ சம்மதிப்பள்னா அவளுடைய வம்சத்தில் அவளுக்கு பிறந்த குழந்தைகள் தான் ராஜாவாகணும்னு அவளுக்கு ஆசை இருக்குது. அதனால் நான் கல்யாணமே பண்ணிக்க போகிறதில்லைன்னாள். அந்த விசித்திர வீரியனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாள். அம்பிகை அம்பாலிகைன்னு 2 பொண்ணு, மொத்தம் அம்பே அம்பிகை அம்பாலிகைன்னு 3 பொண்ணுகள். அது ஒரு பெரிய கதை மகாபாரதத்தில் இருக்குது. அதில் அம்பிகையும் அம்பாலிகையும் கல்யாணம் பண்ணி வச்சாள். ஆனால் அந்த விசித்திர வீரியன் கொஞ்ச நாளில் கல்யாணம் ஆனவுடனே கொஞ்ச நாளில் செத்து போயிட்டான், இறந்து போயிட்டான். அப்படி இறந்து போனோடனே வாரிசு இல்லாமல் போயிடுமேன்னுட்டு சத்தியவதி என்ன பண்ணாள், தன்னுடைய இன்னொரு குமாரன், அதுக்கு வேற ஒரு கதை இருக்குது மகாபாரதத்தில். கிருஷ்ணர்னு பேர் இந்த வியாசருக்கு. அவர் ஒரு துவீபத்தில் உண்டானார். அதனால் கிருஷ்ண துவைபாயனஹா வியாசா. வியாசர்னு காரண பெயர். ஏன்னா வேதத்தெல்லாம் பாகுபாடு பண்ணினதுனால அவருக்கு வியாசர்னு காரண பெயர். அவருடைய ஒரிஜினல் பாஸ்போர்ட்டில் இருக்கிற பேர் என்னென்னா கிருஷ்ணர்னு பேர். ஆனால் எவ்வளவோ கிருஷ்ணர் இருக்கார். அப்போ நம்ம சொல்கிறோம் எந்த ஊர் கிருஷ்ணர்னா லாங் ஐலண்டு கிருஷ்ணர் அப்படின்னு நான் சொல்கிறோமோ இல்லையோ. அது மாதிரி துவைபாயனஹா கிருஷ்ணஹா. இவர் கிருஷ்ண துவைபாயனர்னு பேர். அந்த வியாசாச்சாரியால் முகத்திலேருந்து நான் கேட்டிருக்கேன் அப்படிங்கிறாள் விதுரர். பல கதைகள் கேட்டிருக்கேன், மகாபாரத கதைகள்லாம் கேட்டிருக்கேன். அதில் எப்படி அசுர குணம் படைச்சவாள் தெய்வ குணம் படைச்சவாள்லாம் எப்படி எப்படி பிஹேவ் பண்ணியிருக்காளுங்கிறதுலாம் படிச்சிருக்கேங்கிறாள். பராவரேஷாம் பகவன் மிருதானி ஸ்ருதானி மே வியாசமுகாதபீக்ஷ்ணம் அதிருப்னுமக்ஷுல்ல சுகாவஹானாம் தேஷாமிருதே கிருஷ்ண கதாமிருதௌகாத். அந்த கதைகள்லாம் எனக்கு அவ்வளவு இன்பத்தை தரலைங்கிறாள், திகட்டிப்படுத்துங்கிறாள். அதிருப்னுமா, ரொம்ப திகட்டி போச்சு இந்த மகாபாரத கதையை கேட்டு கேட்டு புளிச்சு போச்சு. ஏன்னு கேட்டாள், தேஷாம் அந்த கதைகளில் ரிதே கிருஷ்ண கிருதாம் கிருஷ்ண கதாமிருதௌகாத், கிருஷ்ண கதை அமிர்தௌகாத், அமிர்த ஓகாத்து, அப்படி அமிர்தத்தை தாரதாரியாக கொட்டுற கிருஷ்ண கதைகள் அதில் இல்லை. கொஞ்சோண்டு இருந்தது. வியாசாச்சாரியால் சொன்ன மகாபாரதத்தில் கிருஷ்ணரை பற்றி கொஞ்சம் இருந்தது. இப்படி எப்படி கதை மூலமாக சொல்லி ஜனங்கள் நன்மை அடையட்டுமேனு பகவத்கீதையை உள்ளே விட்டார். அதில் அதெல்லாம் கேட்டிருக்கேன். ஆனால் கிருஷ்ணனுடைய கதையை பூர்ணமாக கேட்கலன்னா நீங்கள் சொல்லணும்னா கஸ்திருப்னுயா தீர்த்த பதோபிதானாத் சத்ரேஷு வஹா சூரிபிஹி இட்யமானாத் கஹா திருப்னுயாத் தீர்த்தபதோ அபிதானாத். தீர்த்தபதா, யாருடைய பாதங்கள்லேயே தீர்த்தம், கங்காதி தீர்த்தங்கள் எல்லாம் எப்படி புண்ணியத்தை உண்டாக்குமோ அது அத்தனையும் பகவானுடைய சரணங்களில் இருக்கான். அதனால் அதுக்கு தீர்த்த பதம்னு பேர். அதே மாதிரி காசி ராமேஸ்வரனும் போக வேண்டாம். ஸோ அங்கே போய் புண்ணியத்தை அடையணும்னு விரும்புகிறவாள்னா பகவானுடைய சரணங்களுக்கு துளசி எடுத்து போட்டால் போருமா. அதனால் தீர்த்த பதகான்னு சுவாமிக்கு பேர். அபிதானாத்து, அவனுடைய இந்த பகவானுடைய கீர்த்தனங்கள் அதை கேட்குறவாள். கஹா திருப்னுயாத்து, யாருக்கு தான் போதும் போரும்னு மனசு வரும். போரும் போரும் கதை கிருஷ்ண கதையை கேட்டதுன்னு யாரானு சொல்லுவாளா. சத்ரேஷுவஹா சூரிபி இட்யமானாத்து, மகான்கள்னால, சூரிபின்னா பெரிய மகான்கள், மகான்கள்னால இட்யமானாத் ஆராதிக்கப்பட்ட அந்த பரமாத்மா பகவான், அந்த தீர்த்தபதா அப்பேற்பட்ட பகவான் இருக்காரே, அவருடைய கதைகளை போரும் போரும் யாரானும் சொல்லுவனா. யக்கர்ண நாடீம் புருஷஸ்ய யாதோ பவப்பிரதாம் கேகரதிம் சினத்தி. ஏன் நாள் பாக்கி கதைகளை தான் கேட்டால் காதுக்கு மாத்திரம்தான் இன்பம். இது என்ன பண்ணும்னால் யக்கர்ண நாடீம் புருஷஸ்ய யாதா, அதனால என்ன பிரயோஜனம் நாள் பகவானுடைய கதைகளை கேட்டா. அது காதுக்கு மூலமாக உள்ள நுழைஞ்சோன்னு என்ன பண்ணுறதா, பவப்பிரதாம் கேக ரதிம் சினத்தி. இந்த ஜென்மாவானது திருப்பி திருப்பி நம்ம பண்ணுற கர்மாக்கள்னால புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் அப்படின்னு சொல்கிறாளே ஆச்சாரியால், அப்படி திருப்ப திருப்ப ஜென்மா வந்துட்டே இருக்கு.
திருப்ப திருப்ப சம்சாரத்தில் வந்து மாட்டிக்கிறோமே, அதுலேருந்து அந்த சம்சாரத்தை வெட்டி எரியணும்னா அதுக்குள்ள ஒரு ஞானம் வரணுமே, அதை இந்த பகவானுடைய கதைகள் கொடுக்குமா. யக்கர்ணநாடீம் புருஷஸ்யாதா பவப்பிரதாம் கேஹ ரதிம் சினத்தி முனிர் விவக்ஷு பகவத்குணானாம் சகாபிதே பாரதமாக கிருஷ்ணः யஸ்மின் கிருணாம் கிராமிய சுகானுபாதைः மதிர்கிரஹீதானு ஹரே கதாயாம் தே சகாபி. யாரை சொல்றான்னா தே சகாபி கிருஷ்ணான்னாள். உங்களுடைய ஃப்ரெண்டான கிருஷ்ணர். எந்த கிருஷ்ணர் சொல்றார்? துவைபாயனா கிருஷ்ணா, கிருஷ்ண துவைபாயனா வியாசா. உங்களுடைய ஃப்ரெண்டாச்சே இந்த கிருஷ்ணர். என்ன பண்ணியிருக்கார்? மகாபாரதத்தை எழுதியிருக்காள். முனிர் விவக்ஷுகு பகவத்குணானாம். அந்த மகாபாரதத்தில் கிருஷ்ணனுடைய குணங்களை எடுத்து சொல்லியிருக்காள். யஸ்மின் ரிணாம் கிராமிய சுகானுவாதை. ஆனால் அந்த மகாபாரதம் முழுக்க கிராமிய சுகானுவாதை, முண்டேன் விஷயங்களை சொல்லியிருக்காள். ஒரு ராஜா இன்னொரு ராஜாவோட சண்டை போடுறது, எப்படி எல்லாம் துரியோதனன் பண்ணா விஷயங்கள், இதெல்லாம் சொல்லியிருக்காள். மதிர் கிரகீதானு ஹரே கதாயாம். ஆனால் ஹரே கதாயாம் அப்படி அந்த அந்த மகாபாரதத்துக்குள்ள அப்படி கதை மாதிரி வச்சு ஒரு சோப்பாப்பரா மாதிரி ஒன்று எழுதி அதுக்குள்ள என்னத்தை வச்சிருக்காள்னால் ஹரே கதாயாம் பகவான் சொன்ன பகவத்கீதையை உள்ள வச்சிருக்காள். அதெல்லாம் நான் கேட்டிருக்கேன், உங்களுக்கு தெரியும் அப்படின்னாள். சாஸ்ரத்தானஸ்ய விவர்தமானா விரக்தி மன்யத்ர கரோதி பும்சா அரே பதானுஸ்மிருதி நிர்வృతஸ்ய சமஸ்த துக்காப்யயம் ஆசுதத்தே. சமஸ்த துக்க அப்பியம் ஆசுதத்தே. என்னத்தினால பகவத்குணம் அவ்வளோ வசத்தினால் சாஸ்ரத்தானஸ்ய விவர்தமானா விரக்தி மன்யத்ர கரோதி பும்சா ஹரே அந்யத்ர விரக்திம் கரோதி. வேறு விஷயங்களில் பகவானை தவிர வேறு விஷயங்களில் விரக்தியை உண்டாக்குறதாம். பகவானுடைய சரணங்களில் மனசை வச்சா ஹரே பதானுஸ்மிருதி நிர்வృతஸ்ய. பகவத் சரணங்களை போய் மனசை எண்ணத்தை வைக்கிறவாளுக்கு என்ன ஆகும்னால் சமஸ்த துக்காப்யம் ஆசுதத்தே. துக்க அப்பியம் நாள் எல்லா விதமான துக்கங்களும் விலகிறதுக்கு ஆசு நாள் உடனே அர்த்தம். ஆசுன்னா இம்மீடியட்லி அர்த்தம். இம்மீடியட்லி எல்லா துக்கங்களும் விலகிறதாம் பகவானுடைய ஸ்மரணை ஏற்பட்டோன்னே. அதனால்தான் ஆச்சாரிய சுவாமிகள் சொன்னாள், மரணம்னா என்னன்னு கேள்வி பிரஷ்னோத்தர மாளிகையில் சொன்னாள். மரணம்னா என்னன்னு கேட்டான். பகவத் விஸ்மரணமேவ மரணம் நாள். எந்த சமயம் நீ பகவானை நினச்சிக்கலையோ அப்போ தான் உனக்கு மரணம் நாள். பாக்கியெல்லாம் நீ உயிரோட இருக்கிறதா நினச்சிட்டு இருக்கியே நாள், அஷடே நாள். அப்படி பகவானை ஸ்மரணம் பண்ணிவிட்டா துக்கமெல்லாம் விலகிப்படுறதாம். ஆசு நாள் உடனே விலகிப்படுறது. சாஸ்ரத்தானஸ்ய விவர்தமானா விரக்தி மன்யத்ர கரோதி பும்சா ஹரே பதானுஸ்மிருதி நிர்வృతஸ்ய சமஸ்த துக்காப்யயமாசுதத்தே. தாஞ்சோச்சோச்யான் அவிதோனுஷோச்சே ஹரே கதாயாம் விமுகானகேன க்ஷிணோதி தேவோ அநிமிஷஸ்து ஏஷாம் ஆயுர்விருதா வாதகதி ஸ்மிருதீனாம். தாஞ்சோச்சியசோச்சியான் அவிதோனுஷோச்சே. அனுஷோச்சே நாள் விதுரர் சொன்னார், நான் ரொம்ப வருத்தப்படுறேன்னார். யாரை நினைச்சின்னாள்? தான் சோச்சியான் அவிதோ அனுஷோச்சே. அவிதஹா, அவிதஹானா முட்டாள்னு அர்த்தம். விதஹானா கெட்டிக்காரன், அவிதஹானா முட்டாள். எப்பேற்பட்ட முட்டாள் அவன்? என்ன ஹரே கதாயாம் விமுகான் அகேன. அகேன அகம்னா அழுக்கு, மனசில் அழுக்கு ஏறி 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 போய் பகவானுடைய கதைகளை கேட்கறதுனால எனக்கு டைம் இல்லை சாருங்கிறான். ஹரே கதாயாம் விமுகான் அகேன. அப்பேற்பட்ட நினச்சி நான் வருத்தப்படுறேன் நாள், அனுஷோச்சேன் நாள், வருத்தப்படுறேன் நாள். அவன் என்னத்தினால நாள்? க்ஷிணோதி தேவோ அநிமிஷஸ்து ஏஷாம் ஆயுர்விருதா வாதகதி ஸ்மிருதீனாம்.
அவன் வேற என்ன காரியம் பண்ணாலும் அது வியர்த்தம் நாள். ஏன் நாள் அவன் என்ன பண்ணுவான், வாத இப்படி ஆராய்ச்சி பண்ணுறேன்னு வேதாந்த சர்ச்சையெல்லாம் பண்ணிட்டு இருப்பான். கதி என்ன, நம்மளுடைய கோல் என்ன சார், வாட் இஸ் த விஷன், வாட் இஸ் த மிஷன், இப்படிலாம் சொல்லிட்டு இருப்பேன். ஸ்மிருதினாம், எனக்கு வேற ஒன்றும் வேண்டாம் சார், அனுஷ்டானம் தான் ரொம்ப முக்கியம் என்று யஜ்ஞங்கள் பண்ணி, சோமயாகம் அக்னிஷ்டோமாதி யஜ்ஞங்கள்லாம் பண்ணி என்னத்துக்கு பண்ணுறேன்னா நான் சொர்க்கத்துக்கு போகிறதுக்காக பண்ணிட்டு இருக்கேன். அப்படி ஸ்மிருதியில் சொன்னதெல்லாம் பண்ணிட்டு இருப்பானா. அப்போ ஏற்பட்டவாள்லாம் பண்ணுறதெல்லாம் என்ன ஆகும்னால் ஆயுர்விருதா, அவனுடைய ஆயுசு வியர்த்தம் நாள். அனாவசியமாக வேஸ்ட் பண்ணுறான், பகவானை எண்ணாமல் அவன் வேஸ்ட் பண்ணுறான் அவனுடைய வாழ்க்கையை நாள். க்ஷிணு தான் சோச்சியான் அவிதோனுஷோச்சே ஹரே கதாயான் விமுகானகேன க்ஷிணோதி தேவோ அனிவிஷஸ்துதே ஏஷாம் ஆயுர்விருதாவாத கதி ஸ்மிருதீனாம் ததஸ்ய கௌஷாரவ சர்மதாதுஹு ஹரே கதாயாம் ஹரே கதாமேவ கதாசு சாரம் உத்ருத்ய புஷ்பேப்ய இவார்த்த பந்தோ சிவாய ந கீர்த்தய தீர்த்த கீர்த்தே. அழகா சொன்னாள். ஹே கௌஷாரவான்னு கூப்பிட்டாள். ஹே மைத்ரேயரே, நீங்க எப்பேற்பட்டவள் தெரியுமா? ததஸ்ய கௌஷாரவ சர்மதாதுஹு ஹரே கதாம் ஏவ கதாசுசாரம். நீங்கள் ஆர்த்த பந்து, ரொம்ப துக்கப்பட்டவாளுக்கெல்லாம் பந்துக்கள், பந்து நீங்கள். ஏன்னா யாரானும் துக்கம் அடைஞ்சா ஆடாடா துக்கப்படுறானே, அவன் துக்கத்தை நிவர்த்தி பண்ணணுங்கிறதாக ஆண்டுவள். அப்போ ஏற்பட்ட ரொம்ப பந்து நீங்கள். அதனால ஆர்த்த பந்துன்னு கூப்பிட்டாள். ஹே ஆர்த்த பந்துன்னு கூப்பிட்டாள் மைத்ரேயரை பார்த்து. என்ன தெரியுமா பண்ணணும் நீங்கள்? அரே கதாமேவ கதா சுசாரம். எவ்வளோ கதைகள் கேட்டிருக்கேன் நானும், நான் பேப்பர் பேக்கெல்லாம் வாங்கி படிச்சிருக்கேன். ஆனால் எல்லா கதைகள்லையும் சாரமான சாரத்தமமான கதை எது தெரியுமா? கிருஷ்ண கதை. ஹரே கதாம் ஏவ கதா சுசாரம். அதனால அந்த கதையை எடுத்து நீங்கள் சொல்லணும். உத்ருத்ய புஷ்பேபிய வார்த்தபந்தோ. ஹே ஆர்த்தபந்தோ, நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா? எங்களுக்கு நல்லத்தை கொடுக்கக்கூடிய அந்த தீர்த்த கீர்த்தேயே கீர்த்தைய, அந்த தீர்த்த கீர்த்தன் அவனுடைய யசஸ் எல்லாரும் கீர்த்தி பண்ணுறாள், பிரசம்சி சொல்கிறாள். அப்பேற்பட்ட அந்த பகவானுடைய யசஸை எடுத்து நீங்கள் கீர்த்தனை பண்ணணும், எங்களுக்காக அவனுடைய கதையை எடுத்து சொல்லணும் அப்படின்னு சொன்னாள். அது எப்படின்னாள், உத்ருத்ய புஷ்பேபியா, எப்படி ஒரு தேனி ஒவ்வொரு புஷ்பமாக போய் அதில் இருக்கப்பட்ட சாரமான அந்த தேனை பருகுகிறதோ, அப்படி நல்ல சாரமான பகவானுடைய கதை இருக்கே, அதை எடுத்து சொல்லணும்னாள். சவிஸ்வஜன்ம ஸ்திதி சம்யமார்த்தே கிருதாவதாரா பிரகிருஹீத சக்தி சகார கர்மாண்யதி பூருஷாணி யானீஸ்வரः கீர்த்தயதானி மஹ்யம். ச விஸ்வஜன்ம ஸ்திதி சம்யமார்த்தே, இந்த விஸ்வத்தை படைச்சு ஜென்மம் ஸ்திதி அதை நன்னா மெயின்டைன் பண்ணி, சம்யமம் அதை நன்னா ஆண்டு, அதுக்கப்புறம் அதையே தான் அவரும் அழிக்க போகிறார். அதுக்காக பல அவதாரங்கள் பண்ணி கிருத்தாவதாரா பிரகிருஹீத சக்தி, இந்த விஸ்வத்தை படைச்சு காத்து ஆண்டு அடக்கி அதை அடக்கிறதுக்காக, அப்படி இருக்கிறதுக்காக அவதாரம் பண்ணியிருக்காரு சுவாமி. அந்த அவதார கதைகளெல்லாம் எல்லாரும் பிரசம்சி சொன்னதெல்லாம் நீங்கள் எனக்கு எடுத்து சொல்லணும்னால், சகார கர்மாண்யதி பூருஷாணி யானீஸ்வர கீர்த்தய தனிமஹ்யம், அதெல்லாம் எடுத்து நீங்கள் எனக்கு சொல்லணுங்கிறதாக விதுரர் மைத்ரேயரை கங்கா துவாரத்தில் ஹரித்வாரத்தில் பார்த்து கேட்டாலாம். இந்த அத்தனை ஸ்லோகத்தையும் நம்ம அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமஹ. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே திருத்தீய ஸ்கந்தே பஞ்சமோऽध्यायः. ஸ்ரீ ஹரே நமஹ. ஸ்ரீ சுக உவாச்ச. ஸ்ரீ சுக உவாச்ச. द्वारिद्युनद्याः ऋषभः कुरूणाम् द्वारिद्युनद्याः ऋषभः कुरूणाम् द्वारिद्युनद्याः ऋषभः कुरूणाम् मैत्रेयमासीनम् अगाधबोधम् मैत्रेयमासीनम्
அகாதபோதம் மைத்ரேயமாசீனம் அகாதபோதம் மைத்ரேயமாசீனம் அகாதபோதம் க்ஷத்தோபசிருத்ய அச்சுதபாவசித்தः க்ஷத்தோபசிருத்யாச்சுதபாவசித்தः க்ஷத்தோபசிருத்யாச்சுதபாவசித்தः பப்ரச்ச சௌஷீல்ய குணாபித்ருப்தः பப்ரச்ச சௌஷீல்ய குணாபித்ருப்தः பப்ரச்ச சௌஷீல்ய குணாபித்ருப்தः விதுரௌவாச்ச 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 சுகாய கர்மாணி கரோதி லோகோ சுகாய கர்மாணி கரோதி லோகோ சுகாய கர்மாணி கரோதி லோகோ ந தைः சுகம் வான்யதுபாரமம் வா ந தைः சுகம் வான்யதுபாரமம் வா ந தைः சுகம் வான்யதுபாரமம் வா விந்தேத பூயஸ்தத ஏவ துக்கம் விந்தேத பூயஸ்தத ஏவ துக்கம் விந்தேத பூயஸ்தத ஏவ துக்கம் யதத்ர யுக்தம் பகவான் வதேன்னஹ யதத்ர யுக்தம் பகவான் வதேன்னஹ யதத்ர யுக்தம் பகவான் வதேன்னஹ ஜனஸ்ய கிருஷ்ணாத் விமுகஸ்ய தெய்வாத் ஜனஸ்ய கிருஷ்ணாத் விமுகஸ்ய தெய்வாத் ஜனஸ்ய கிருஷ்ணாத் விமுகஸ்ய தெய்வாத் அதர்மசீலஸ்ய சுதுக்கிதஸ்ய அதர்மசீலஸ்ய சுதுக்கிதஸ்ய அதர்மசீலஸ்ய சுதுக்கிதஸ்ய அனுக்ரஹாயேஹ சரந்தி நூனம் அனுக்ரஹாயேஹ சரந்தி நூனம் அனுக்ரஹாயேஹ சரந்தி நூனம் பூதானி பவ்யானி ஜனார்தனஸ்ய பூதானி பவ்யானி ஜனார்தனஸ்ய பூதானி பவ்யானி ஜனார்தனஸ்ய தத்சாதுவர்யே ஆதிஜவத்மஷம் நஹ தத்சாதுவத்யாதிஜவத்மஷம் நஹ தத்சாதுவர்யாதிஜவத்மஷம் நஹ சம்ரோதிதோ பகவான் ஏன பும்சாம் சம்ராதிதோ பகவான் ஏன பும்சாம் சம்ராதிதோ பகவான் ஏன பும்சாம் சம்ராதிதோ பகவான் ஏன பும்சாம் ஹிருதி ஸ்திதோ யச்சதி பக்தி பூதே ஹிருதி ஸ்திதோ யச்சதி பக்தி பூதே ஹிருதி ஸ்திதோ யச்சதி பக்தி பூதே ஞானம் சதத்வாதிகமம் புராணம் ஞானம் சதத்வாதிகமம் புராணம் ஞானம் சதத்வாதிகமம் புராணம் கரோதி கர்மாணி கிருதாவதாரः கரோதி கர்மாணி கிருதாவதாரः கரோதி கர்மாணி கிருதாவதாரः யான்யாத்மதந்த்ரோ பகவான்ஸ்த்யதீஷः யான்யாத்மதந்த்ரோ பகவான்ஸ்த்யதீஷः யான்யாத்மதந்த்ரோ பகவான்ஸ்த்யதீஷः யதா சசர்ஜாக்ர இதம் நிரீகः யதா சசர்ஜாக்ர இதம் நிரீகः யதா சசர்ஜாக்ர இதம் நிரீகः संस्थाप्य वृत्तिं जगतो विधत्ते संस्थाप्य वृत्तिं जगतो विधत्ते संस्थाप्य वृत्तिं जगतो विधत्ते यथा पुनस्वे कैदं निवेश्य यथा पुनस्वे कैदं निवेश्य यथा पुनस्वे कैदं निवेश्य शेते गुहायां स निवृत्तवृत्तिः शेते गुहायां स निवृत्तवृत्तिः शेते गुहायां स निवृत्तवृत्तिः योगेश्वराधीश्वर एक एतत् योगेश्वराधीश्वर एक एतत्
योगेश्वराधीश्वर एक एतत् योगेश्वराधीश्वर एक एतत् अनुप्रविष्टो बहुधा यथासीत् अनुप्रविष्टो बहुधा यथासीत् अनुप्रविष्टो बहुधा यथासीत् क्रीडन् विधत्ते द्विजगोसुराणाम् क्रीडन् विधत्ते द्विजगोसुराणाम् क्रीडन् विधत्ते द्विजगोसुराणाम् क्षेमाय कर्माण्यवतारभेदैः क्षेमाय कर्माण्यवतारभेदैः क्षेमाय कर्माण्यवतारभेदैः मनो न तृप्यति अपि शृण्वतां नः मनो न तृप्यत्यपि शृण्वतां नः मनो न तृप्यत्यपि शृण्वतां नः सुश्लोकमौलेश्चरितामृतानि सुश्लोकमौलेः चरितामृतानि सुश्लोकमौलेश्चरितामृतानि हैस्तत्त्वभेदैः अधिलोकनाथः हैस्तत्त्वभेदैः अधिलोकनाथः लोकानलोकान् सह लोकपालान् लोकानलोकान् सह लोकपालान् लोकानलोकान् सह लोकपालान् अचीक्लृपत् यत्र हि सर्वसत्त्व अचीक्लृपत् यत्र हि सर्वसत्त्व अचीक्लृपत् यत्र हि सर्वसत्त्व निकायभेदोऽधिकृतः प्रतीतः निकायभेदोऽधिकृतः प्रतीतः निकायभेदो अधिकृतः प्रतीतः येन प्रजानाम् उत आत्मकर्म येन प्रजानामुत आत्मकर्म येन प्रजानामुत आत्मकर्म रूपाभिधानां च भिदां व्यधत्त रूपाभिधानां च भिदां व्यधत्त रूपाभिधानां च भिदां व्यधत्त नारायणो विश्वसृग् आत्मयोनिः नारायणो विश्वसृग् आत्मयोनिः नारायणो विश्वसृग् आत्मयोनिः एतच्च नो वर्णय विप्रवर्य एतच्च नो वर्णय विप्रवर्य एतच्च नो वर्णय विप्रवर्य परावरेषां भगवन्व्रतानि परावरेषां भगवन्व्रतानि परावरेषां भगवन्व्रतानि श्रुतानि मे व्यासमुखादभीक्ष्णम् श्रुतानि मे व्यासमुखादभीक्ष्णम् श्रुतानि मे व्यासमुखादभीक्ष्णम् अतृप्नुमक्षुल्लसुखावहानाम् 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 तेषां ऋते कृष्णकथामृतौघात् तेषां ऋते कृष्णकथामृतौघात् तेषां ऋते कृष्णकथामृतौघात् कस्तृप्नुयात् तीर्थपदोभिधानात् कस्तृप्नुयात् तीर्थपदोभिधानात् कस्तृप्नुयात् तीर्थपदोभिधानात् सत्रेषु वः सूरिभिरीड्यमानात् सत्रेषु वः सूरिभिरीड्यमानात् सत्रेषु वः सूरिभिरीड्यमानात् यः कर्णनाडीं पुरुषस्य यातो यः कर्णनाडीं पुरुषस्य यातो यः कर्णनाडीं पुरुषस्य यातो भवप्रदां गेहरतिं छिनत्ति भवप्रदां गेहरतिं छिनत्ति भवप्रदां गेहरतिं छिनत्ति मुनिर्विवक्षुर्भगवद्गुणानां मुनिर्विवक्षुर्भगवद्गुणानां मुनिर्विवक्षुर्भगवद्गुणानां
சகாபி தே பாரதமாக கிருஷ்ணः சகாபி தே பாரதமாக கிருஷ்ணः சகாபி தே பாரதமாக கிருஷ்ணः யஸ்மின் ரிணாம் கிராம்ய சுகானுவாதைः யஸ்மின் ரிணாம் கிராம்ய சுகானுவாதைः யஸ்மின் ரிணாம் கிராம்ய சுகானுவாதைः மதிர்கிரஹீதானு ஹரே கதாயாம் மதிர்கிரஹீதானு ஹரே கதாயாம் மதிர்கிரஹீதானு ஹரே கதாயாம் சா ஸ்ரத்ததானஸ்ய விவர்தமானா சா ஸ்ரத்ததானஸ்ய விவர்தமானா சா ஸ்ரத்ததானஸ்ய விவர்தமானா விரக்திம் அன்யத்ர கரோதி பும்சஹ விரக்திம் அன்யத்ர கரோதி பும்சஹ விரக்திம் அன்யத்ர கரோதி பும்சஹ ஹரேஃ பதானுஸ்மிருதி நிர்வ்ருதஸ்ய ஹரேஃ பதானுஸ்மிருதி நிர்வ்ருதஸ்ய ஹரேஃ பதானுஸ்மிருதி நிர்வ்ருதஸ்ய சமஸ்த துக்காப்யயம் அசுதத்தே சமஸ்த துக்காப்யயம் ஆசுதத்தே சமஸ்த துக்காப்யயம் ஆசுதத்தே தாஞ்சோச்ய சோச்யான் அபிதோனுஷோச்சே தாஞ்சோச்ய சோச்யான் அபிதோனுஷோச்சே தாஞ்சோச்ய சோச்யான் அபிதோனுஷோச்சே ஹரே கதாயாம் விமுகானகேன ஹரே கதாயாம் விமுகானகேன ஹரே கதாயாம் விமுகான் அகேன க்ஷிணோதி தேவோ அனிமிஷஸ்து ஏஷாம் க்ஷிணோதி தேவோ அனிமிஷஸ்து ஏஷாம் க்ஷிணோதி தேவோ அனிமிஷஸ்து ஏஷாம் ஆயுர்வ்ருதா வாதகதி ஸ்மிருதீனாம் ஆயுர்வ்ருதா வாதகதி ஸ்மிருதீனாம் ஆயுர்வ்ருதா வாதகதி ஸ்மிருதீனாம் ஆயுர்வ்ருதா வாதகதி ஸ்மிருதீனாம் ததஸ்ய கௌஷாரவ சர்மதாதுः ததஸ்ய கௌஷாரவ சர்மதாதுः ததஸ்ய கௌஷாரவ சர்மதாதுः ஹரே கதாமேவ கதாசு சாரம் ஹரே கதாமேவ கதாசு சாரம் ஹரே கதாமேவ கதாசு சாரம் உத்ருத்ய புஷ்பேப்ய இவார்த்தபந்தோ உத்ருத்ய புஷ்பேப்யः இவார்த்தபந்தோ உத்ருத்ய புஷ்பேப்ய இவார்த்தபந்தோ சிவாய நः கீர்த்தய தீர்த்தகீர்த்தேः சிவாய நः கீர்த்தய தீர்த்தகீர்த்தேः சிவாய நः கீர்த்தய தீர்த்தகீர்த்தேः स विश्वजन्मस्थिति संयमार्थे स विश्वजन्मस्थिति संयमार्थे स विश्वजन्मस्थिति संयमार्थे कृतावतारः प्रगृहीतशक्तिः कृतावतारः प्रगृहीतशक्तिः कृतावतार प्रगृहीतशक्तिः चकार कर्माणि अतिपूरुषाणि चकार कर्माण्यतिपूरुषाणि चकार कर्माण्यतिपूरुषाणि यानीश्वर कीर्तय या तानि मह्यं यानीश्वर कीर्तय तानि मह्यं यानीश्वरः कीर्तय तानि मह्यं இவ்வாறாக விதுரர் மைத்ரேயரை பார்த்து கேட்டுண்டாலாம், நீங்கள் பகவத் குணத்தை எடுத்து சொல்லணும், பகவத் அவதார கதைகளெல்லாம் எடுத்து சொல்லணும், அதாவது ஸ்ரீமத் பாகவதத்தை எனக்கு எடுத்து சொல்லணும்னுங்கிறதா சொன்னாள். இப்போது சுகாச்சாரியால் மகாராஜா பரீட்சித்து சொல்லிட்டு வராள். அப்போ ஸ்ரீ சுகர் சொன்னாள், ஸ்ரீ சுகமுவாச்ச ச ஏவம் பகவான் பிருஷ்டः க்ஷத்ரா கௌஷாரவோ முனி பும்சாம் நிஸ்ரேயசார்த்தேன தமாக பகுமானயன். தம் ஆக நாள் இவர் கேட்ட கேள்விக்கு பதில் கௌஷாரவா மைத்ரேயா, மைத்ரேயர் க்ஷத்ரா விதுரரால் பிருஷ்டா கேட்கப்பட்டார். இவ்வாறாக விதுரரால் கேட்கப்பட்ட
அந்த கௌஷாரவகா முனி மைத்ரேயர் என்ன பண்ணான்னாள், பும்சாம் நிஸ்ரேயசார்த்தேன, நம்மளாம் க்ஷேமத்தை அடையணும், வரப்போகிறவாள்லாம் க்ஷேமத்தை அடையணுங்கிறதுக்காகவே அதனால என்ன பண்ணாள்னாள், பகுமான என்னன்னாள், விதுரருக்கு மரியாதையை கொடுத்து, எவ்வளவு ஒரு வினயத்தோடு கேட்குறாள் இந்த விதுரங்கிறதா கேட்டுவிட்டு அவருக்கு வினயத்தோடு கூட அவரும் மரியாதை கொடுத்து அந்த குருவான மைத்ரேயர் உபதேசம் பண்ண ஆரம்பித்தாள். நான் சுக்காச்சாரியாள். மைத்ரேய உவாச்சே, மைத்ரேயர் சொல்ல ஆரம்பித்தாளாம் விதுரர்கிட்ட, சாது பிரிட்டம் துவயா சாதோ லோகான் சாத்வரு கிருண்ணதா, சாது பிரிட்டம் துவயா சாதோ லோகான் சாத்வனு கிருண்ணதா, கீர்த்திம் விதன்வதா லோகே ஆத்மனோதோக்ஷஜாத்மனஹ. ஹே விதுரா, நீ கேட்ட கேள்வி ரொம்ப வசத்தியான கேள்வினாள். சாது பிரிட்டம் துவயா சாது, ஹே சாது, நல்ல சாதுவான நீ ரொம்ப வசத்தியான கேள்வியை கேட்டுவிட்டேன்னாள். இது முன்னாடியே சொல்லி கொடுக்குறாள். ஒரு டீச்சர் ஒரு ஸ்டூடெண்ட் கேள்வி கேட்டால் முதல்ல ஸ்டூடெண்ட்டை பிரசமிக்கும், எ வெரி குட் கொஷின், யூ ஆஸ்ட் அ வெரி குட் கொஷின்னு சொல்லணுமா. அதனால் சொல்லி கொடுக்குறாள் நமக்கெல்லாம் எப்படி ஒரு குரு சிஷ்யங்கிட்ட அவனை உற்சாகப்படுத்தி விடணுமா. அப்படி மைத்ரேயர் விதுரரை உற்சாகப்படுத்தி விட்டாள். நீ கேட்ட கேள்வி ரொம்ப சாது, ரொம்ப வசத்தியான கேள்வி. ஏன்னால் லோகான் சாத்வனு கிருண்ணதா, நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்ல போகிறேனே, அதை எல்லாரும் கேட்க போகிறாளே, அதனால இந்த லோகம் முழுக்க க்ஷேமத்தை அடைய போகிறதுனாள். லோகான் சாத்வனு கிருண்ணதா கீர்த்திம் விதன்வதா லோகே ஆத்மனோத அதோக்ஷஜாத்மனஹ. எந்த பகவான் அதோக்ஷஜன் இருக்கானே அவனை ஆத்மனஹா கீர்த்தி, அவனுடைய கீர்த்தியை நம்ம எடுத்து சொல்லக்கூடிய அந்த அவன் உள்ளடக்கி வச்சுருக்கிற கதைகளை எடுத்து சொல்ல போகிறேன்னாள். இதுக்கு அழகாக பதம் போட்டார். அதோக்ஷஜன் ஒரு பதம் போட்டாள். சுவாமிக்கு எவ்வளோ பேர்கள் இருக்குது, அதில் அதோக்ஷஜனுங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னாள் பல வியாக்கியானங்கள் பல பேர் சொல்கிறாள். அதான கீழேன்னு அர்த்தம். அக்ஷாத்து இந்திரியாத்து ஜாயத்தே இது அக்ஷஜம், பிரத்யக்ஷானம்னு பேர். ஞானத்தில் பிரத்யக்ஷ ஜானம்னு பேர், பரோட்ச ஜானம் அபரோக்ஷ ஜானம்னு பேர். இந்த ஆத்ம ஜானம் இருக்கே அது அபரோக்ஷ ஜானம், அது பிரத்யக்ஷமாக பார்க்க முடியாது, கண்ணுக்கு நேராக காட்டுனாக்க அது பிரத்யக்ஷ ஞானம். அதாவது இங்கே நடராஜன் இருக்காரான்னாக்க நான் பார்க்கட்டும் இந்த ரூமில் இருக்காரான்னு ஒருத்தர் கேட்டாக்க கண்ணால் பார்க்குறார், ஆமாம் நான் பார்த்துட்டேன் இங்கே தான் இருக்காருன்னு சொன்னால் அது பிரத்யக்ஷ ஞானம். பரோட்ச ஜானம்னா தூரக்கேந்து பார்க்கறது கேட்குறது பரோட்ச ஜானம். இப்படி தூரக்கேந்து கேட்டு நடராஜன் இருக்காரா வர்ஜீனியாலாம், ஆமாம்மா அவர் பேச்சு குரல் கேட்குறது டெலிஃபோனில், அதனால் அவர் இருக்கத்தான் வேணும்பாள். அது கூட சரியான ஞானம் இல்லை. ஏன்னா என்னோடய ரெக்கார்டிங் யாரான்னு போட்டிருந்தா நீங்கள் இருக்காள்னு நினச்சிப்பேளே, அது பரோட்ச ஜானம். அபரோக்ஷ ஜானம்ங்கிறது தான் ஆத்ம ஞானம். ஏன்னா அது அவனுக்கே அறிஞ்சு போயிடும், இன்னொருத்தர் சொல்கிறதில்லை, அது அபரோக்ஷ ஞானம். அதனால் இந்த பிரத்யக்ஷ ஞானம் அவ்வளோ வசதி இல்லையா, அது ரொம்ப கீழானதான். அதனால் பகவானுடைய ஞானம் இருக்கே அது வசத்தியான ஞானம், இது இப்போ இது பாக்கியெல்லாம் கீழே. அதனால் அக்ஷாத்து இந்திரியா ஜாயதே இது அக்ஷஜம் பிரத்யக்ஷ ஞானம். ததரம் கிராககத்வாபாவாத் ஹீனம் எஸ்ய சஹா அதோக்ஷஜா அப்படின்னு அதுக்கு சொல்கிறது உண்டு. அதாவது அதக்கிருத்தம் அக்ஷஜம் இந்திரிய ஜானம் ஏன சஹான்னு அதுக்கு சொல்கிறது. அதனால் அதக்கிருத்தம்னா என்ன, அதை கீழே பண்ணிக்கலாம் சுவாமி. பிரத்யக்ஷ ஞானங்கிறது சரியில்லை, அதனால் நான் இந்த ஞானம் தான் வசதிங்கிறதா எடுத்து சொன்னேன், ஆத்ம ஞானத்தை வசதியாக சொன்னேன். பரம்பொருள் இல்லையா எடுத்து காமிச்சாள் பகவத்கீதையிலே, எல்லாருக்கும் எடுத்து காமிச்சாள் இல்லையா, அதனால் அந்த சுவாமிக்கு அதோக்ஷஜன்னு பேர். அதனால் இங்கே சொல்கிறாள் என்ன ஆத்ம ஞானத்தை எடுத்து சொல்ல போகிறாள், அதனால் அதோக்ஷஜனுங்கிற வேர்டை யூஸ் பண்ணுறாளுங்கிறதுக்காக இத்தனை சொன்னேன்னா. ரொம்ப பாகவதத்தில் அப்படி ஒவ்வொரு வார்த்தையும் கரெக்டாக போடுவாள். கீர்த்திம் விதன்வதா லோகே ஆத்மனோ அதோக்ஷஜாத்மனா, அந்த அதோக்ஷஜன் இருக்கானே அவனுடைய கீர்த்தனையே பண்ணுவோம் நாள் சொல்கிறேன் நாள். நீ கேட்டையே, அந்த கேட்டதுனால லோகம் முழுக்க க்ஷேமத்தை அடைய போகிறது நாள். நஹி தச்சித்திரம் துவை க்ஷத்தா
பாதராயண வீரியஜே கிரஹீதோ அனன்ய பாவேன யத்வயா ஹரிரீஸ்வரஹ. அப்போ ரொம்ப ஒசத்தி பொழுந்து சொன்னார் விதுரரை பார்த்து. இது ரொம்ப ஆச்சரியமே படவில்லை. இப்படி ஒசத்தியான விஷயத்தை நீ பகவானுடைய குணத்தை அந்த கதையை நீ என் வாயால் கேட்கணும்னு சொல்கிற. இது ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லைனால். நெய்தச்சித்திரம் துவைக்ஷத்தா, நெய்தச்சித்திரம் துவைக்ஷத்தா, இது ஒன்றும் ஆச்சரியம் இல்லையே. துவைக்ஷத்தா, ஏ விதுரா, உன்னோட விஷயத்தில் இது ஆச்சரியம் இல்லைனால். ஏன்னால் பாதராயண வீரியஜே, நீ எப்பேற்பட்டவன்? நீ சாட்சாத் வியாசருடைய வீரியத்தினால உண்டானவன் நீ. ஏன்னா வியாசாச்சாரியம் முன்னாடியே சொன்னேனே, வியாசாச்சாரியால் போய் அந்த விசித்திர வீரியனுடைய பத்னிகள், அதில் 2 பேர், அம்பிகே அம்பாலிகே 2 பேர், அவள் 2 பேருக்கும் புத்திரனை உண்டாக்கணுங்கிறதுக்காக அனுப்பிச்சாள். அவள் 2 பேரும் பயந்து போய் ஒரு அரண்மனையில் இருக்கப்பட்ட ஒரு தாசி, ஒரு வேலைக்காரி, அவளை அனுப்பிச்சாலாம். அவள் மூலமாக பிறந்தவர் இந்த விதுரர். அதனால் இவருக்கு அப்பா யாருன்னா சரியா வியாசர் தான், வியாசாச்சாரியால் தான். அதான் பாதராயண வீரியஜே நாள். பாதராயண வீரியஜே, உங்களுக்கு யார் நீங்கள் யார் மூலமாக உண்டாக்கப்பட்டவர்? சாட்சாத் வியாசாச்சாரியால் பாதராயணன் மூலமாக உண்டாக்கப்பட்டவர். அதனால இது ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைனால். கிரஹீதோ அனன்ய பாவேன யத்வயா ஹரிரீஸ்வரஹா. அதனால பகவானை ரொம்ப அனன்ய பாவேன, ஒரு ஃபோக்கஸ்டாக வேற ஒரு தெய்வம் மேலே மனசை சிதற அடிக்காமல் சாட்சாத் பகவான் மேலேயே பூர்ணமாக வச்சு நீங்கள் அவனை தியானம் பண்ணிட்டு அவனை பற்றி கேட்குறாள். மாண்டவ்யசாபாத் பகவான், மாண்டவ்யசாபாத் பகவான் பிரஜா சம்யமனோயமஹ பிராது க்ஷேத்ரே புஜிஷ்யாயாம் ஜாத சத்யவதி சுதாத். இன்னைக்கு வியாச பௌர்ணமி இன்னைக்கு வியாசாச்சாரியர்களை பற்றி ஸ்லோகங்கள்லாம் வந்துட்டே இருக்கு. மறுபடியும் மகாபாரத கதையை எடுத்து சொல்கிறாள் இங்கே மைத்ரேயர். ஏ விதுரா, எனக்கு தெரியும் முன்னாடி நீ எப்படி உண்டானேங்கிறது, நீ யாருங்கிறது எனக்கு தெரியுங்கிறாள். மாண்டவ்யசாபாத் பகவான் பிரஜா சம்யமனோயமஹா. இதுவும் மகாபாரத கதையில் வருது. இது ஆனமாண்டவியர்னு ஒருத்தர், பெரிய ஞானி, நல்லவர். அவர் சின்ன வயசில் தப்பு பண்ணிவிட்டாள். எல்லாரும் யார் தான் தப்பு பண்ணலை. சின்ன குழந்தையாக இருக்கிறத எப்படியோ விளையாட்டுக்கு இந்த தட்டான்னு ஒரு பூச்சி உண்டு, அந்த பூச்சியை பிடிச்சி ஹிம்சை பண்ணுவார். அதை ஊசியில் குத்தி இப்படி சின்ன விளையாடுற மாதிரி சில பேர் கட்டுறது, அதனுடைய வாலில் நூலை கட்டுறது, அப்புறம் ஒரு சின்ன கல்லை கட்டுறது. அது கல்லை தூக்கிந்து ஹெலிகாப்டர் மாதிரி போகும். அது இதை பார்த்து ரசிக்கிறது. சின்ன குழந்தைகள் பண்ணுற விளையாட்டு தான் அது. இப்படி ஆனமாண்டவியர் பண்ணிடார், அதை ஹிம்சை பண்ணியிருக்கார். அதை ஹிம்சை பண்ணதை பார்த்துட்டு அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டான் யமதர்மராஜா. ஏன்னா யமதர்மராஜா எல்லாத்தையும் கரெக்டாக பனிஷ்மெண்ட் கொடுக்குறவன். அதனால் அவன் பார்த்தான், ஆனமாண்டவியர் கூப்பிட்டு சொன்னால், உங்களுக்கு ஒரு சாபம் போட்டிருக்கேன், நீங்கள் அந்த ஜீவனை ரொம்ப ஹிம்சிச்சதுனால உங்களுக்கும் ஒரு சிரமம் ஏற்பட போகிறதுன்னா, அதே மாதிரி அவனுக்கு ஆனமாண்டவியருக்கு அந்த சாபத்தினால, யமதர்மராஜாவினுடைய சாபத்தினால அவரை ஒரு கழுவில் ஏற்றிவிட்டான் ஆனமாண்டவியரை. அந்த ஆனமாண்டவியருக்கு மகா கோபம். நான் ஏதோ சின்ன வயசில் தெரியாமல் பண்ணதுக்கு இப்படி பண்ணிவிட்டானேன்ட்டு அவர் புனக திருப்பி சாபம் போட்டார் யமதர்மராஜாவுக்கு. யமதர்மராஜாவிட்ட சொன்னால், நீ என்னை இப்படி ஏதோ தெரியாதனமாக பண்ண குத்தத்துக்கு இப்படி என்ன ரொம்ப கழுவில் ஏற்ற முடியாது பண்ணிவிட்டியே, பெரிய ஒரு அபராதத்தை பண்ணிவிட்டு ஒரு தண்டனையை கொடுத்துவிட்டியே அப்படின்னு சொல்லிவிட்டு, நீ கீழே பூலோகத்தில் மறுபடியும் நீ பிறக்கணும்னாள். அதான் அந்த யமதர்மராஜா விதுரராக பிறந்தார். இந்த விசித்திர வீரனுடைய பத்னி அவ அரண்மனையில் இருக்கப்பட்ட ஒரு தாசி புத்திரனாக பிறந்தாள். பிராத்து க்ஷேத்ரே புஜிஷ்யாயாம் ஜாத சத்யவதி சுதாத். சத்யவதி சுதாத் அதுவா வியாச சுத்தரவர், வியாசருக்கு பிறந்திருக்கேள் நீங்கள். பவான் பகவதோ நித்யம் சம்மத சானுகஸ்ய. பவான் பகவதோ நித்யம் சம்மத சானுகஸ்ய யஸ்ய ஞானோபதேசாய மாதிஷத் பகவான் விரஜன்.
அது மாத்திரம் இல்லை, நீங்கள் இப்போ நல்ல பாத்திரம், உங்களுக்கு உபதேசம் நன்னா பண்ணலாம். ஏன்னு கேட்டால் சாக்ஷாத் பகவானே உங்களை ஏற்றுருக்காள். சம்மதா சானுகசியா, பகவானே உங்களை நல்ல பாத்திரம்னு ஏற்றுண்டு எங்கிட்ட பகவான் வைகுண்டத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு போனாள். எஸ்ய ஞானோபதேசாய மா ஆதிஷத்து, என்ன கட்டளை எடுத்து போயிருக்காள் பகவான். பகவான் மிரஜன்னு, பகவான் வைகுண்டம் போகிறதுக்கு முன்னாடி நீ விதுரனுக்கு உபதேசம் பண்ணும் ஞானத்தைன்னு சொல்லிட்டு போயிருக்காள். அப்பேற்பட்ட நீங்கள் பிரிய பகவான், நீங்கள்லாம் பரம பாகவதர் நீங்கள், அதனால் நான் உங்களுக்கு சொல்லத்தான் போகிறேன்னாள். அததே பகவன் லீலா யோகமாயோரு பிரம்மிதாக விஸ்வஸ்தித்யுத்பவாந்தார்த்தா வர்ணயாம்யனுபூர்வசா. நான் பூர்ணமாக உங்களுக்கு வர்ணனம் பண்ண போகிறேன். பகவானுடைய லீலை, அவருடைய யோகமாயே எல்லாத்தையும் சொல்கிறேன். எப்படி இந்த விஸ்வம் ஸ்திதி விஸ்வம் உண்டானது, அப்புறம் எப்படி அதை மெயின்டைன் பண்ணுறார் சுவாமி, எல்லாத்தையும் நல்லா வர்ணிக்கிறேன் உங்களுக்குன்னு சொன்னாள். பகவான் ஏகே ஆசேதம் அக்ர ஆத்மாத்மனாம் விபு ஆத்மேச்சானுகதாவாத்மா நானாமத்யுபலக்ஷணா. பகவான் முதல்ல ஒன்றுமே இல்லாத பொழுது ஒருத்தர் தான் இருந்தார், அதுதான் சாட்சாத் பகவான். அந்த பகவான் ஆத்மஸ்வரூபமாக அப்படி ஊடுருவி எல்லாத்தையும் ஊடுருவி அப்படியே இருந்திருந்தாள், வேற ஒன்றுமே இல்லை. பகவான் ஏக ஆசேதம், பகவான் ஏக ஆச இதம், இந்த இடத்துல பகவான் மாத்திரம்தான் இருந்தார், வேற ஒன்றுமே இல்லை. அக்ர ஆத்மாத்மனாம் விபு, ஆத்மனாம் விபு, அவர் தான் மாஸ்டர். விபுன்னா அவர் தான் எல்லாத்துக்கும் தலைவராக இருந்துட்டு ஒன்றுமே இல்லாத இருந்தது, கிரியேஷனே இல்லை, அது எல்லாத்துக்கும் முன்னாடி அப்படியே ஆத்மஸ்வரூபமாக அப்படியே இருந்துட்டு இருந்தது. ஆத்மேச்சானுகதாவாத்மா நானாமத்யுபலக்ஷணா, ஆத்மேச்சானுகதாவாத்மா, வெறும் ஆத்மாவாக இருக்குமேன்னு அந்த ஆத்மா நினச்சிட்டு அது உடனே சிருஷ்டியை உண்டாகிறதுக்கு என்ன தோணித்ததுக்கு மனசுக்குள்ளே, அதாவது பகவானுக்குள்ளே. சவா ஏஷ ததா திரஷ்டா நாபஷ்ய திருஷ்யமே கராட்டு. திருக்கு திருஷ்யம்னு ரெண்டு இருக்குது. நம்மளாம் இருக்கோம்னா திருக்கு, நம்மளாம் திருஷ்டா, நம்மளாம் பார்க்கப்படுறோம், சப்ஜெக்டு. திருஷ்யங்கிறது ஆப்ஜெக்ட். எனக்கு முன்னாடி ஒரு கம்ப்யூட்டர் இருக்குன்னாக்க அது திருஷ்யம், பார்க்கப்பட வேண்டிய இந்த லோகங்கிறதெல்லாம் திருஷ்யம், நம்ம பார்க்குறோம். அப்படி திருஷ்யம் ரெண்டு இருக்குது. அதுக்காக ஒரு பிரகரண கிரந்தத்தில் ஒன்று உண்டு, தயானந்த சுவாமிகள் அதை அழகாக எடுத்து சொல்வார், வியாக்கியானம் பண்ணுவாள். திருஷ்ய விவேகம்னுட்டு. விவேகம்னா எது பார்க்கப்படுறது எது பார்க்கறது, இது ரெண்டும் என்னங்கிறத புரிஞ்சுன்னுட்டாக்க அப்போ கடைசியில் ரெண்டும் வேறு இல்லை, ரெண்டும் ஒன்று தான் தெரிஞ்சுடுமா. அத்வைத்தத்தில் இது சொல்லுவாள். அப்படி திருஷ்யம். இங்கே என்ன ஆச்சுன்னால், அங்கே திரஷ்டா இருக்கா, சுவாமி இருக்கார், திருஷ்யமானது ஒன்றும் இல்லை, கம்ப்ளீட்லி நத்திங் தேர். அப்போ ஒன்லி திரஷ்டா தான் இருக்கார். நான் ஆபஷ்யத்து திருஷ்யமாக ஒன்றுமே இல்லை, அங்கே ஒன்றும் லோகம்னு ஒன்றும் கிடையாது, சிருஷ்டின்னு ஒன்றும் கிடையாது. அப்படி இருந்துதான் ஒரு சமயம் சவாயேஷ ததா திரஷ்டா நாபஷ்ய திருஷ்யம் ஏகராட்டு. ஏன்னா அவர் ஏகராட்டு, அவர் ஒருத்தர் தான் இருக்காருன்னா வேற ஒன்றுமே இல்லை சிருஷ்டியில். அப்போது எப்படி என்னத்தை பார்க்கக்கூடிய வஸ்து ஒன்றும் கிடையாது, திரஷ்டா மாத்திரம்தான் இருக்கார். மேனே அசந்தமிவா ஆத்மானம் சுப்த சக்தி சுப்த திருக்கு. அப்போ திருக்கா இருக்கப்பட்ட அவர் இருக்காரே, பார்க்கப்படுறவர் இருக்காரே, அவர் அசுப்தா, அவர் நன்னா முழிச்சுன்னு கொட்டை முழிச்சுட்டு இருக்கப்பட்ட அந்த பரமாத்மா இருக்காரே, அவர் இருந்துட்டுருக்கார். ஆனால் பாக்கியெல்லாம் தூங்கி இருக்குன்னாள். சக்தி இருக்கே, அவருக்குள்ளே இருக்கப்பட்ட இந்த சிருஷ்டி பண்ணுறதுக்குள்ளான சக்திங்கிறதான ஒன்றும் அவர்கிட்டயே உள்ளுள்ள இருக்குது, ஊடுருவி இருக்குது அவர்கிட்ட. அது மாத்திரம் டார்மெண்ட்டாக இருந்துதான், அந்த சக்தி இருக்கே அது டார்மெண்ட்டாக இருந்தான். சவா ஏதஸ்ய சந்திரஷ்டு சக்தி சதசத் ஆத்மிகா. அப்போ உள்ள சக்தி வந்து சுப்த சக்தி தூங்கின்னு இருக்கு, ஆனால் முழிச்சுட்டு இருக்கார் அந்த ஆத்மா. அப்போ என்ன ஆச்சுன்னா சவா ஏதஸ்ய சந்திரஷ்டு சக்தி சதசதாத்மிகா. அந்த சக்தி தூங்கிட்டு இருக்கிற சக்தியை எழுப்பி விட்டாள் சுவாமி எழுப்பி விட்டு, அந்த சக்தி என்ன இருக்கு, அந்த சக்தி தான் கரணம் காரணம் இது ரெண்டும் அதுகிட்ட இருக்குது.
அந்த கரணம் காரணம் சத்து அசத்து இதெல்லாம் உள்ளே வச்சுட்டு இருக்கப்பட்ட அந்த சக்தி இருக்கு இல்லையா, அந்த சக்திங்கிறது என்னன்னாள் மாயா நாம மகாபாக ஏதம் நிர்மமே விபு. அந்த சக்திக்கு பேர் தான் மாயைன்னு பேர். அந்த மாயேங்கிற சக்தி அதுக்குள்ளே தூங்கின்னு இருந்ததை எழுப்பி விட்டாள் சுவாமி. காலவிருத்தியா துமாயாயாம் குணமையாம் அதோக்ஷஜா. மறுபடியும் அதோக்ஷஜாங்கிற. ஏன்னா இதெல்லாம் விஷயம் புரியணும்னா அபரோக்ஷ ஞானம் ஏற்படணும். அதுக்காகத்தான் இத்தனை பாடாத பாடுபடுறோம், பாகவத்தை வாசிக்கிறோம் எல்லாம். ஏன்னா கடைசியில் ஒரு நாளைக்கு இப்படி ஆத்ம விசாரம் பண்ணி அந்த ஆத்ம ஞானம் நமக்கு எல்லாருக்கும் ஏற்பட தான் போகிறது. இப்போவோ இல்லை அடுத்த ஜென்மாலேயோ இல்லை கோட்டி ஜென்மாங்கள் கழிச்சோ எப்போவானும் எல்லாருக்கும் ஏற்பட போகிறது, அத்தனை ஜந்துக்களுக்கும் ஏற்பட போகிறது. அப்படி காலவிருத்தியா துமாயாயாம் குணமையாம் அதோக்ஷஜா புருஷேனாத்மபூதேன வீரியம் ஆதத்த வீரியவான். தன்னுடைய வீரிய சக்தியே அப்படி உள்ளே விட்டாராம் அந்த மாயைக்குள்ள. மாயை காலத்துக்கு பிரக்கிரமேன அந்த மாயையை முழிக்க பண்ணி அது மூலமாக தன்னுடைய சக்தியை விட்டு தன்னுடைய வீரியத்தை விட்டு இந்த சிருஷ்டியை உண்டாக்கினாள்ங்கிறாள். ததோபவன் மகத்தத்துவம். அப்படி விட்டோன்னே என்ன ஆச்சுன்னாள், அவ்வியக்தமாக இருந்துக்கப்பட்ட இடத்துல வியக்தமாக ஒன்று ஆரம்பித்து ஒன்று வந்ததுன்னாள். ஒரு பெரிய அண்டம் வந்தது. ததோபவன் மகத்தத்துவம். இந்த சம்மம் போனம். மகத்தத்துவம்னா என்ன? கம்ப்ளீட் என்டையர் விஸ்வம் இருக்கே, அந்த விஸ்வம் கூட இல்லை, விஸ்வத்துக்கு முன்னாடி அதுக்கு ஆதாரமாக இருக்கப்பட்ட மகத்தத்துவங்கிறதானது உண்டாச்சான். ததோ அபவன் மகத்தத்துவம் அவ்வியக்தாத் கால சோதித்தாத்து. காலத்தினால தூண்டப்பட்டு, கால சோதித்தாத்துனா என்ன? சோதி அப்படி அதை தூண்டப்பட்டு, காலத்தினால தூண்டப்பட்டு அந்த அவ்வியக்தாத்து மகத்தத்துவம் உண்டாச்சு. அவ்வியக்தமாக கண்ணுக்கும் தெரியாது, ஒருத்தராலையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாமல் இருக்கப்பட்ட ஒரு இருந்ததே பகவான் இருந்தாரே, அந்த பகவான்லேருந்து மகத்தத்துவம் உண்டாச்சுன்னாள். விஜானாத்மாத்மதேகஸ்தம் விஸ்வம் வியஞ்சஸ் தமோனுதா. இந்த ஆத்மதேகஸ்தம், இந்த பியோர் நாலெட்ஜ், விஜானாத்மாத்ம தேகஸ்தம், இந்த பியோர் நாலெட்ஜாக இருக்கப்பட்ட பகவான் இருக்காரே, அந்த பியோர் நாலெட்ஜுங்கிறதுலேருந்து அதுக்குள்ளே இருக்கப்பட்டதுலேருந்து இந்த மகத்துவம் உண்டாச்சு. அதற்கு பிறகு விஸ்வம் வியஞ்சஸ்தோ தமோ நுதா, அதுலேருந்து விஸ்வம் உண்டாச்சுன்னா. இதோடு இன்றைக்கி நிறுத்திப்போம். அடுத்த வர பாக்கி ஸ்லோகங்களை அடுத்த வாரம் பார்ப்போம். இப்போது நம்ம இதை அத்தியனம் பண்ணுவோம் இந்த ஸ்லோகங்கள்லாம். श्रीशुक उवाच स एवं भगवान् पृष्टः क्षत्रा कौशारवो मुनिः पुंसां निःश्रेयसार्थेन तमाह बहुमानयन्. मैत्रेय उवाच साधु पृष्टं त्वया साधो लोकान् साध्वनुगृह्णता कीर्तिं वितन्वता लोके आत्मनो अधोक्षजात्मनः नहि तच्चित्रं त्वयि क्षत्तः
नैतच्चित्रं त्वयि क्षत्तः नैतच्चित्रं त्वयि क्षत्तः नैतच्चित्रं त्वयि क्षत्तः बादरायण वीर्यजे बादरायण वीर्यजे बादरायण वीर्यजे गृहीतो अनन्यभावेन गृहीतोऽनन्यभावेन गृहीतोऽनन्यभावेन यत्त्वया हरिरीश्वरः यत्त्वया हरिरीश्वरः यत्त्वया हरिरीश्वरः माण्डव्यशापात् भगवान् माण्डव्यशापात् भगवान् माण्डव्यशापात् भगवान् प्रजासंयमनो यमः प्रजासंयमनो यमः प्रजासंयमनो यमः भ्रातुक्षेत्रे भुजिष्यायां भ्रातुक्षेत्रे भुजिष्यायां भ्रातुक्षेत्रे भुजिष्यायां जातः सत्यवती सुतात् जातः सत्यवती सुतात् जातः सत्यवती सुतात् भवान् भगवतो नित्यं भवान् भगवतो नित्यं भवान् भगवतो नित्यं सम्मतः सानुगस्यः सम्मतः सानुगस्यः सम्मतः सानुगस्यः यस्य ज्ञानोपदेशाय यस्य ज्ञानोपदेशाय यस्य ज्ञानोपदेशाय मादिशद् भगवान् व्रजन् मादिशद् भगवान् व्रजन् मादिशद् भगवान् व्रजन् अथ ते भगवल्लीला अथ ते भगवल्लीला अथ ते भगवल्लीला योगमायोरुबृंहिताः 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 विश्वस्थित्युद्भवान्तार्थ 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 वर्णयाम्यनुपूर्वशः 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 भगवानेक आसेदं भगवानेक आसेदं भगवानेक आसेदं अग्र आत्मात्मनां विभुः अग्र आत्मात्मनां विभुः अग्रे आत्मात्मनां विभुः अग्र आत्मात्मनां विभुः आत्मेच्छानुगतावात्मा 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 नानामत्युपलक्षणः 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 स वा एष तदा द्रष्टा स वा एष तदा द्रष्टा स वा एष तदा द्रष्टा नापश्यदृश्यमेकराट् 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 मेने सन्तमिवात्मानं मेने सन्तमिवात्मानं मेने सन्तमिवात्मानं सुप्तशक्तिरसुप्तदृक् 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 सा वा एतस्य सन्द्रष्टुः सा वा एतस्य सन्द्रष्टुः सा वा एतस्य सन्द्रष्टुः शक्तिः सदसदात्मिका शक्तिः सदसदात्मिका
शक्तिः सदसदात्मिका माया नाम महाभागे माया नाम महाभागे माया नाम महाभागे येदं निर्ममे विभुः येदं निर्ममे विभुः येदं निर्ममे विभुः कालवृत्त्या तु मायायां कालवृत्त्या तु मायायां कालवृत्त्या तु मायायां गुणमय्यामधोक्षजः 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 पुरुषेणात्मभूतेन 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 वीद्यमाधत्तवीद्यवान् 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 ततो भवन्महत्तत्त्वं ततो भवन्महत्तत्त्वं ततो भवन्महत्तत्त्वम् अव्यक्तात् कालचोदितात् अव्यक्तात् कालचोदितात् अव्यक्तात् कालचोदितात् विज्ञानात्मात्मदेहस्थं 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 विश्वं व्यञ्जस्तमोनुदः विश्वं व्यञ्जनस्तमोनुदः विश्वं व्यञ्जनस्तमोनुदः विश्वं व्यञ्जनस्तमोनुदः ஸ்ரீஹரே நமஹ. இதுவரையும் இருக்கப்பட்ட எல்லா ஸ்லோகங்களையும் ஒரு தடவை நான் சேர்ந்து வாசிக்கிறேன், கேளுங்கோ. நீங்களும் சேர்ந்து சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க. ஸ்ரீஹரே நமஹ. अथ श्रीमद्भागवते महापुराणे तृतीयस्कन्धे पञ्चमोऽध्यायः. श्रीहरये नमः. श्रीशुक उवाच द्वारिद्युनद्याः ऋषभः कुरूणां मैत्रेयमासीनमगाधबोधं मैत्रेयमासीनमगाधबोधं क्षत्तोपसृत्याच्युतभावसिद्धः पप्रच्छ सौशील्यगुणाभितृप्तः. विदुर उवाच सुखाय कर्माणि करोति लोको न तैः सुखं वान्यदुपारमं वा विन्देत भूयस्तत एव दुःखं यदत्र युक्तं भगवान् वदेन्नः. जनस्य कृष्णात् विमुखस्य दैवात् अधर्मशीलस्य सुदुःखितस्य अनुग्रहायेह चरन्ति नूनं भूतानि भव्यानि जनार्दनस्य. तत्साधु वद्यादिश वक्मशं नः सम्राधितो भगवान् येन पुंसां हृदि स्थितो यच्छति भक्तिपूते ज्ञानं स तत्त्वाधिगमं पुराणं करोति कर्माणि कृतावतारो याम्यात्मतन्त्रो भगवान्स्त्यधीशः. यथा ससर्जाग्र इदं निरीहः संस्थाप्य वृत्तिं जगतो विधत्ते यथा पुनस्वे ख इदं निवेश्य शेते गुहायां स निवृत्तवृत्तिः. योगेश्वराधीश्वर एक एतत् अनुप्रविष्टो बहुधा यथासीत् क्रीडन् विधत्ते द्विजगोसुराणां क्षेमाय कर्माण्यवतार भेदैः. मनो न तृप्यति अपि शृण्वतान्नः मनो न तृप्यत्यपि शृण्वतान्नः. सुश्लोकमौलेश्चरितामृतानि यैस्तत्त्वभेदैः अधिलोकनाथो लोकानलोकान् सह लोकपालान् अचीक्लृपत्
यत्र हि सर्वसत्त्व निकायभेदोऽधिकृतप्रतीतः येन प्रजानाम् उत आत्मकर्म रूपाभिधानां च भिदां व्यधत्त नारायणो विश्वसृगात्मयोनिः एतच्च नो वर्णय विप्रवर्य परावरेषां भगवन्व्रतानि श्रुतानि मे व्यासमुखादभीक्ष्णम् अतृप्नुमक्षुल्लं सुखावहानां तेषामृते कृष्ण कथामृतौघात् तेषां ऋते कृष्ण कथामृतौघात् कस्तृप्नुयात् तीर्थपदोभिधानात् सत्रेषु वः सूरिभिरीड्यमानात् यकर्णनाडीं पुरुषस्य यातो भवप्रदां गेह रतिं छिनत्ति मुनिर्विवक्षुः भगवद्गुणानां सखापि ते भारतमाह कृष्णः यस्मिन् नृणां ग्राम्यसुखानुवादैः मतिर्गृहीतानु हरेः कथायां सा श्रद्दधानस्य विवर्धमाना विरक्तिमन्यत्र करोति पुंसः हरेः पदानुस्मृति निर्वृतस्य समस्तदुःखाप्ययम् आशुधत्ते ताञ्छोच्य शोच्यान् अभिदोऽनुशोचे हरे कथायां विमुखानघेन क्षिणोति देवो निमिषस्तु तेषे क्षिणोति देवो अनिमिषस्तु येषाम् आयुर्वृथा वादगतिस्मृतीनां तदस्य कौशारव शर्मधातुः हरे कथाम् एव कथासु सारम् उद्धृत्य पुष्पेभ्यः इवात्तबन्धो शिवाय नः कीर्तयतीर्थकीर्तेः स विश्वजन्म स्थितिसंयमार्थे कृतावतारः प्रगृहीतशक्तिः चकार कर्माण्यदि पूरुषाणि यानीश्वर कीर्तय तानि मह्यम् यानीश्वर कीर्तय तानि मह्यम् श्रीशुक उवाच स एवं भगवान् पृष्टः क्षत्रा कौशारवो मुनिः पुंसां निःश्रेयसार्थेन तमाह बहुमानयन् मैत्रेय उवाच साधु पृष्टं त्वया साधु लोकान् साध्वनुगृह्णता कीर्तिं वितन्मता लोके आत्मनोधोक्षजात्मनः नैतच्चित्रं त्वयि क्षत्तः बादरायण वीर्यजे गृहीतोऽनन्यभावेन यत्त्वया हरिरीश्वरः माण्डव्यशापात् भगवान् प्रजासंयमनो यमः भ्रातुक्षेत्रे भुजिष्यायां जातः सत्यवती सुतात् भवान् भगवतो नित्यं सम्मतः सानुगस्यः यस्य ज्ञानोपदेशाय महादिशद्भगवान् व्रजन् अथ ते भगवल्लीला योगमायोरुबृंहिताः विश्वस्थित्युद्भवान्तार्था वर्णयाम्यनुपूर्वशः भगवान् एक आसेदम् अग्र आत्मात्मनां विभुः आत्मेच्छानुगतावात्मा नानामत्युपलक्षणः स वा एष तदा द्रष्टा नापश्यदृश्यमेकराट्
मेने सन्तमिवात्मानं सुप्तशक्तिरसुप्तदृक् सा वा एतस्य संदृष्टुः शक्तिः सदसदात्मिका माया नाम महाभाग ययेदं निर्ममे विभुः कालवृत्त्या तु मायायां गुणमय्यामधोक्षजः पुरुषेणात्मभूतेन वीर्यमाधत्त वीर्यवान् ततो भवन्महत्तत्त्वम् अव्यक्तात् कालचोदितात् विज्ञानात्मात्मदेहस्थं विश्वं व्यञ्जनस्ततो तमोनुदः ஸ்ரீஹரயே நமஹ. இன்னைக்கு இதோட முடிச்சுக்கிறேன். சமாபன ஸ்லோகத்தோடு முடிச்சுக்கிறேன். அடுத்த வாரம் இதனுடைய பாக்கி ஸ்லோகங்களை பார்ப்போம். ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் ஞாயேன மார்கேண மஹீம் மஹீஷாः கோப்ராஹ்மணேभ्यः शुभमस्तु नित्यम् लोकाः समस्ताः सुखिनो भवन्तु काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः मङ्गलं यादवेन्द्राय महनीयगुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलम् वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलम् मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणी परिणेत्रे च सबलायास्तु मङ्गलम् चैद्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलम् देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलम् वंशीविभूषितकरात् नवनीरदाभात् पीताम्बरात् अरुणबिम्बफलाधरोष्ठात् पूर्णेन्दुसुन्दरमुखात् अरविन्दनेत्रात् कृष्णात् परं किमपि तत्त्वमहं न जाने. श्रीहरये नमः. गोपिकाजीवनस्मरणं गोविन्दा गोविन्दा. हर नमः पार्वतीपतये. हर हर महादेव. जानकीकान्तस्मरणं जय जय राम राम. सद्गुरुस्वामिनः जय. आञ्जनेयस्वामिनः जय.